أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله وسلم وبارك على نبيه ورسوله محمد وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير وقال صلى الله عليه وسلم إن الشيطان يجري من الإنسان مجرى الدم السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய இந்த முஹல்லாவின் பெரியோர்களே, இந்த மதரசாவின் நிர்வாகிகளே, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என் பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய அன்பை, அருளை, உறுதியான இறை நம்பிக்கையை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகின்றேன். இன்று மக்கள் எதை பற்றியெல்லாம் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தர்க்கித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மறுமையின் அச்சம் மிகுந்த காரணத்தால், அல்லாஹுவின் விருப்பத்தை அடைய வேண்டும் என்ற தேட்டம் மிகைத்த காரணத்தால், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை அதிகமான காரணத்தால், நரகத்தின் மீதுள்ள பயம் அதிகமான காரணத்தால், சொர்க்கத்தை விட்டு தடுத்து நரகத்தில் புகச் செய்ய வேண்டும் என்று சபதம் எடுத்து வந்த ஷைத்தானின் ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், சதிகள் என்னென்ன என்பதை தெரிந்து அவற்றிலிருந்து தன்னை, தன் சமூகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நம் சகோதரர்கள் இந்த தலைப்பை உங்களுக்கும் எனக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை கூறுவதின் மூலமாக எனக்கு நான் உபதேசம் செய்து கொள்கிறேன், என் உள்ளத்திற்கு நான் அறிவுரை சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். நான் கூறுகின்ற விஷயங்களை உங்களை விட அதிகமாக அதன்படி செயல்படுகிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தருள வேண்டும். உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல விஷயங்களை ஏற்று அதன்படி செயல்படுவதற்கு தௌஃபீக் என்ற நல்லருளை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான், என்ன விரும்புகிறான்? அல்லாஹுடைய சிறந்த படைப்பாகிய இந்த மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் உங்களை தாருஸ் ஸலாம், சொர்க்கத்தின் ஒரு வகை, சொர்க்கங்களின் ஒரு சொர்க்கத்திற்கு பெயர் தாருஸ் ஸலாம்.
பாதுகாப்பு, நிம்மதி, இறை அருள் நிறைந்த இல்லம் தாருஸ்ஸலாம். அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாமிற்கு அழைக்கிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா. அல்லாஹ் அழைக்கிறான் எல்லா அடியார்களையும், எல்லா நாட்டில் உள்ளவர்களையும், அரபிகளையும் அஜமிகளையும், எல்லோரையும் அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று, சொர்க்கத்திற்கு வாருங்கள். வல் மக்ஃபிரா, என்னுடைய மன்னிப்பை அடைய வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். படைத்த அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற பாசத்தை பாருங்கள். ஒரு பெற்ற தந்தை, ஒரு பெற்ற தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கும் பாசத்தை விட எத்தனையோ கோடி மடங்கு பாசத்தை படைத்த அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை, தன் கருணையை, தன் அன்பை, தன் இரக்கத்தை 100ஆக பிரித்து அந்த 100ல் ஒன்றை பூமிக்கு இறக்கினான். அந்த ஒன்றை கொண்டுதான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், எல்லா படைப்புகளும் தங்களுக்குள் கருணை காட்டிக் கொள்ளுகின்றன, தங்களுக்குள் பாசத்தை காட்டிக் கொள்ளுகின்றன, தங்களுக்குள் அன்பை பொழிந்து கொள்கின்றன. அப்படி என்றால் மீதம் 99 கருணையை, 99 ரஹ்மத்தை, அன்பை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் அவனுடைய அந்த அன்பை, அருளை நாம் மதிப்பு போட முடியுமா? அளவிட முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களை ஆரம்பிக்கும் போது அல்லாஹுவை நாம் எப்படி புகழ்கிறோம்? எப்படி புகழ்கிறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் தொடங்குகின்றேன், ஓதுகிறேன். அளவற்ற அருளை பொழிய காத்து கொண்டிருக்கிறான், பொழிந்து கொண்டிருக்கிறான். அந்த அருள் இந்த உலகத்திலே அல்லாஹுவை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், அல்லாஹுவை நேசிப்பவர்கள், நேசிக்காதவர்கள் என்று எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். சூரியனின் ஒளி பொதுவானது, சந்திரனின் வெளிச்சம் பொதுவானது, மேகத்தின் மழை எல்லோருக்கும் பொதுவானது, இந்த பூமியில் விளையக்கூடிய விளைச்சல் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோரும் அல்லாஹுடைய ரிசுக்கிலிருந்து சாப்பிடுகிறார்கள், அல்லாஹுடைய காற்றை சுவாசிக்கிறார்கள், அல்லாஹுடைய வெளிச்சத்தை கொண்டு பயனடைகிறார்கள். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன். தன் அருளை இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லோருக்கும் பொதுவாக்கினாலும் நாளை மறுமையிலே தன் விசேஷமான அன்பை, தன்னுடைய விசேஷமான பாசத்தை தன்னை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்காக அல்லாஹ் சுருக்கிவிட்டான். வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன் ஃபஸஅக்துபுஹா லில்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அல்லாஹ் கூறுகிறான், என் கருணை இந்த பூமியிலே மிக விசாலமானது. வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என் கருணை இந்த பூமியில் மிக விசாலமானது, எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த கருணையை, இந்த அன்பை, இந்த பாசத்தை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன், மறுமையில் உலகம் முடிந்ததற்கு பிறகு, உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு ஏற்படுத்தப்பட இருக்கின்ற விசாரணை நாளில், என்ன நாள்? விசாரணை நாள். நேரடியாக அல்லாஹ் விசாரிப்பான், இடையிலே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். அல்லாஹ் கேட்பான், அடியான் பதில் சொல்ல வேண்டும். அந்த நாளையிலே அல்லாஹ் தன் அருளை, தன் அன்பை தன்னை நம்பிக்கை கொண்டு தன்னை பயந்த அடியார்களுக்காக சிறப்பாக ஒதுக்கி விடுவான், விசேஷமாக்கி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று அல்லாஹுவின் விருப்பம். அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ் தேடுகிறான். அடியானே என்னை நோக்கி வா, என்னை நோக்கி வா, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், உன் மீது என் அருளை பொழிய அல்லாஹ் கூறுகிறான், அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அடியானுடைய முன்னோக்குதலை, அடியானுடைய பிழை பொறுப்பை, அடியானுடைய கோரிக்கையை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்.
இந்த மனிதனை கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ், கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான், இனியும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை கண்ணியமாக படைத்திருக்கிறேன், உன்னுடைய கண்ணியம் எனக்கு நீ வழிபடுவதில் இருக்கிறது. நம்முடைய கண்ணியம் எதில் இருக்கிறது? அல்லாஹ்விற்கு வழிபடுவதிலே. வலகத் خلقنا الإنسان في أحسن تقويم. அல்லாஹ் சொல்கிறான், மிக உயர்ந்த அமைப்பிலே, மிக சிறந்த உருவத்திலே, மிக கண்ணியமான அமைப்பிலே நான் உன்னை படைத்திருக்கிறேன் மனிதனே. ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات. பிறகு மட்டமானவர்களில், கீழ்த்தரமானவர்களில், மோசமானவர்களில் மிக கீழ்த்தரமானவனாக உன்னை மாற்றி விடுவேன். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் அடைய வேண்டுமா? அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெற வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை அடைய வேண்டுமா? அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெற வேண்டுமா? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை அடைய வேண்டுமா? அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை அடைய வேண்டுமா? என்ன தேவை? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். நீங்கள் தமிழ் பேசுங்கள், உருது பேசுங்கள், ஆங்கிலம் பேசுங்கள், தமிழ்நாட்டிலே இருங்கள், மக்காவிலே வாழுங்கள், மதினாவிலே வாழுங்கள், அமெரிக்காவிலே வாழுங்கள், ஆஸ்திரேலியாவிலே வாழுங்கள், உலகத்தில் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, எந்த பகுதியில் வசித்தாலும் சரி, யாருக்கு நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் அங்கே பேச்சு கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், உன்னிடத்திலே ஈமான் இருக்கிறதா? இந்த மேலப்பாளையத்திலே, இந்த தெருவிலே வசிக்கின்ற ஒரு ஏழை ஈமான் அமலோடு அவன் மரணிக்கும் பொழுது அல்லாஹுடைய நேசனாக, அல்லாஹுடைய வலியாக, அல்லாஹுடைய ஹபீபாக, அல்லாஹுடைய நண்பனாக சொர்க்கத்திலே இருப்பான். மக்காவிலே பிறந்து மக்காவிலே வளர்ந்து ஈமான் இல்லாமல் அமல் இல்லாமல் ஒருவன் இறந்தால் அவன் எங்கே செல்லுவான்? அவன் நபியை பார்த்திருந்தாலும் கூட, அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இமாமுல் அம்பியா ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய கலீல் முஹம்மது ரசூலுல்லாஹுவை பார்த்திருந்தாலும் கூட, பார்த்திருப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் கூட, நெருங்கிய உறவினர் மட்டுமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு அடைக்கலம் கொடுத்தவராக, முஹம்மது ரசூலுல்லாஹுவை வளர்த்தவராக, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தவராக இருந்தாலும் கூட ஈமான், அமல், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது பாசம், அல்லாஹு செய்த, அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை ஏற்று அல்லாஹ் விலக்கிய விலக்கல்களை விட்டு விலகி இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் இல்லை என்றால் அவருடைய நிலைமை என்ன? அபூ தாலிபுடைய உதாரணம் நமக்கு தெளிவாக இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் தோழர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களின் தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் உம்மை பாதுகாத்தார், உம்மை அரவணைத்தார், உம்மை வளர்த்தார், உம்முடைய அழைப்பு பணிக்கு அவர் ஆதரவு அடைத்தார். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழியவில்லை. நாளை மறுமையில் நீர் அவருக்காக என்ன செய்ய போகிறாய்? அவருக்காக உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியாது, நரகத்திலே இருப்பார். அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வேன், நரகத்தின் அடித்தளத்திலோ ஆழத்திலோ வைக்காமல் நரகத்தின் கரையில் அல்லாஹ் வைத்திருப்பான். எப்படி ஒரு கடலுக்கு கரை இருக்கிறது அல்லவா, அந்த கரையினுடைய ஆழம், அந்த தண்ணீர் அந்த காலை நனைக்கும் அளவிற்கு இருக்கும் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ ஃபீ ضحضاحிம் மினன் நார், நரகத்தின் கரையிலே இருப்பார், நெருப்பு அவருடைய கால் பகுதி வரை இருக்கும், அதனால் அவருடைய தலை மூளை வெந்து கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர்! எத்தகைய வேதனை! நபியின் உற்ற உறவினராக, நபியை பாதுகாத்தவராக இருந்தும் கூட ஈமான் அமல் இல்லாத காரணத்தால். கண்ணியத்திற்குரியவர்களே, வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி இருந்தால் சூரியனை போன்று, சந்திரனை போன்று, இந்த மரத்தை போன்று, அல்லது ஒரு மிருகத்தை போன்று, ஒரு பறவையை போன்று நம்மையும் ஆக்கியிருக்கலாம். அதாவது ஒரு சுய விருப்பம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடிய ஒரு பொருளை போன்று, ஒரு படைப்பை போன்று அல்லாஹ் நம்மையும் படைத்திருக்கலாம்.
புரியுதுங்களா நான் பேசுறது? சூரியன் அல்லாஹ்வுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது, மீற முடியுமா? சந்திரன் அல்லாஹ்வுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு, கடல், மேகம், மழை, மலை, இன்னும் எத்தனையோ கோடான கோடி கோள்கள், படைப்புகள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மீறி, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அவற்றால் எதையும் செய்ய முடியாது. அவற்றால் எதையும் செய்ய முடியாது. ஒரே ஒரு கோணத்தில் அல்லாஹ்வின் கட்டளைகளை மட்டும் பார்க்கும் அந்த கோணத்தில் மட்டும் அவைகள் சென்று கொண்டிருக்கும். மலக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹுவை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே படைப்புகளா இல்லை? கோடான கோடி வானவர்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் மௌதுஇ கதமின் ஃபிஸ் ஸமா இல்லா வ மலக்குன் ராக்கி' இல்லா வ மலக்குன் காயிம் இல்லா வ மலக்குன் சாஜித் அத்தத்திஸ் ஸமா வ கத் ஹுக்க லஹா அன் தஇத். வானம் நடுங்குகிறது, நடுங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்? ஒரு பாதம் வைப்பதற்கு கூட ஒரு இடம் அங்கே காலியாக இல்லை. ஒரு வானவர் நின்ற நிலையில் அல்லாஹ்வை வணங்குகிறார், ஒரு வானவர் குனிந்த நிலையில் அல்லாஹ்வை வணங்குகிறார், ஒரு வானவர் முற்றிலும் தலையை கீழே தாழ்த்தி அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார். 7வது வானத்திலே அல் பைத்துல் மஅமூர் என்று அல்லாஹ் வீட்டை படைத்திருக்கிறானே, அந்த வீட்டிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் தொழுகைக்காக உள்ளே சென்று வெளியே வருகிறார்கள். சென்றவர்கள் மீண்டும் அடுத்து அங்கே செல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அத்துணை கோடி வானவர்கள். இந்த முதல் வானத்திலே எத்துணை கோடி நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கைகளை விட பல கோடி மடங்கு அதிகம் வானவர்களுடைய எண்ணிக்கை. இந்த பூமியிலே மழை இறங்குகிறது அல்லவா? ஒரு மழை இந்த ஊரிலே பெய்தால் எத்தனை துளிகள் இந்த பூமியிலே இறங்கும்? ஒரு மழை இந்த பூமியிலே பொழிந்தால் எத்துணை துளிகள் இந்த பூமியிலே இறங்கும்? ஒவ்வொரு துளியை பூமியிலே இறக்குவதற்கு ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி இருக்கிறான் என்றால் எத்துணை கோடி கோடி மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு துளியையும் பூமியிலே எந்த இடத்திலே வந்து இறக்க வேண்டும் என்று அந்த துளியோடு ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே எத்துணை கோடி மலக்குகள். அந்த மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள். அது மட்டுமா? இந்த பார்க்கிறோமே இந்த மரம், இந்த மரத்தில் உள்ள இலைகள், இது போன்று எத்துணை கோடி மரங்கள் இந்த பூமியிலே, எத்துணை கோடி ஜீவராசிகள், கடலிலே எத்துணை கோடி மீன்கள், ஆகாயத்திலே எத்துணை கோடி பறவைகள், காடுகளிலே எத்துணை கோடி மிருகங்கள், இவையெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது. அந்த பாத்திரத்தின் தஸ்பீஹை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள், இதன் தஸ்பீஹ் சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா என்று. அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த படைப்புகள் தஸ்பீஹ் செய்கின்ற சப்தத்தை அல்லாஹ் மனிதர்களும் கேட்கும்படி செய்திருப்பான். அப்படி செய்திருந்தால் மனிதர்கள் அல்லாஹுவை நம்புவது மறைவாக இருக்காது, கண்ணெதிராக ஆகிவிடும் என்ற காரணத்தால் இந்த படைப்புகள் செய்கின்ற தஸ்பீஹ் திக்ருகளை அல்லாஹ் நம்முடைய காதால் கேட்க முடியாமல் மறைத்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு பொருளும் இல்லை என்னுடைய தஸ்பீஹை செய்யாமல். வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். மனிதர்களே, நீங்கள் அதனுடைய தஸ்பீஹை புரிந்து கொள்ள முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் சகித்து கொள்ளக்கூடியவன். அதனால்தான் உங்கள் பாவங்களை, உங்கள் குற்றங்களை, உங்கள் வரம்பு மீறுதலை, உங்கள் அநியாயங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்கிறான். அல்லாஹ் அவனுடைய தன்மைகளில் ஒன்று ஹலீம், அல்லாஹ் அவனுடைய தன்மைகளில் ஒன்று சபூர், அல்லாஹ் அவனுடைய தன்மைகளில் ஒன்று வதூத், அல்லாஹ் அவனுடைய தன்மைகளிலே ஒன்று ரஹீம், அவனுடைய தன்மைகளிலே ஒன்று ரഊஃப், அவனுடைய தன்மைகளிலே ஒன்று கரீம், அவனுடைய தன்மைகளிலே ஒன்று ரஹ்மான், அவனுடைய தன்மைகளிலே ஒன்று ரஹீம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் மன்னிப்பை முந்த வைத்திருக்கிறான். அவனுடைய பாவ மன்னிப்பை அவன் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, சபகத் ரஹ்மதி கதபி, என் கோபத்தை விட என் பாசம், என் அருள், என் அன்பு முந்தி இருக்கிறது என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நம்மை பார்த்து, நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை நரகத்தில் போட்டு வேதனை செய்வதை ஒரு காலம் விரும்ப மாட்டான்.
வலா யர்தா லிஇபாதிஹில் குஃபர், அவன் படைத்த படைப்பிலே ஒருவன் அவன் கருப்பனாக இருக்கட்டும். ஃபிரௌன் எப்படிப்பட்ட எதிரி, எப்படிப்பட்ட எதிரி, தன்னைத்தானே அல்லாஹ் என்று கூறியவன், லட்சக்கணக்கான குழந்தைகள் இஸ்ரவேலர்களின் குழந்தைகளை கொன்ற கொடூரன், தன்னை இறைவன் என்று கூறினான், லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களின் குழந்தைகளை கொன்ற கொடூரன், அவனை கூட நரகத்தில் போட்டு பொசுக்குவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. ஆகவேதான் மூசாவை அனுப்பினான். நீர் அறிவுரை சொல்வீராக, நீர் உபதேசிப்பீராக. ஃபகூலா லஹு கௌலல் லையினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. மூசா, ஹாரூன், அவனிடம் நீர் செல்வீராக, அவனுக்கு அறிவுரை பண்பாக சொல்லுவீராக, மென்மையாக சொல்லுவீராக. அவன் ஒரு கால் லஅல்லஹு யததக்கர், உபதேசத்தை கொண்டு பலன் பெறலாம், அவ் யக்ஷா, அவனுக்கு என்னுடைய அச்சம் வரலாம், அவனும் மூமினாக ஆகலாம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பாருங்கள். ஃபிரௌனின் மீது தன் அன்பை பொழிய அவன் காத்து கொண்டிருந்தான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாதா? ஃபிரௌனை போன்று கொடிய பாவம் செய்தவர்களா? ஃபிரௌனை போன்று கொடூர மகாபாதக செயலை செய்தவர்களா? ஃபிரௌன், நம்ரூத் எப்படிப்பட்ட அரசன்? இப்ராஹிம் நபியை அல்லாஹ் அனுப்புகின்றான், கலீலுல்லாஹ், அவனுக்கு சென்று தாவா கொடுப்பீராக. அல்லாஹ்வுடைய அருளை பார்த்தீர்களா? எத்துணை கொடுங்கோல் காஃபிர்கள், தன்னைத்தானே ரப் என்று சொன்னவர்களை கூட அல்லாஹ் மன்னிக்க விரும்பி அவர்களுக்கென தூதர்களை அனுப்பி அந்த தூதர்களை சிரமப்பட வைத்தான், கஷ்டப்பட வைத்தான். ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு துன்பப்பட்டார்கள். எதற்காக? ஒரு உயிர் நரகம் செல்லக்கூடாது என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேலை செய்த ஒரு யகூதி, அவர்களிடத்தில் வேலை செய்த ஒரு யகூதி சிறுவன் அதாவது மரண தருவாயில் இருக்கிறான். மரதுல் மௌத் என்று சொல்வார்கள். அவனுடைய நோய், அதனுடைய இறுதி மரணம்தான். அவனை தேடி செல்கிறார்கள். யூதர்களுடைய வசிப்பிடம் எங்கே? மதினாவிலே. ஏறத்தாழ 4-5 கிலோமீட்டர்கள் தூரத்திலே இப்போது இருக்கின்ற மஸ்ஜித் நபவியிலிருந்து அக்காலத்திலே வசித்த யூதர்களுடைய வசிப்பிடம் எங்கே இருந்தது? ஏறத்தாழ 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்துவிட்டு மஸ்ஜித் நபவியிலிருந்து தங்களுடைய தோழர்களின் ஒரு கூட்டத்தோடு நடந்து செல்கிறார்கள். ஒரு யூத சிறுவனை சந்திப்பதற்காக, அவனுக்கு கலிமா சொல்லிக் கொடுப்பதற்காக. அவனிடத்திலே சென்று சொல்கிறார்கள், யா குலாம், சிறுவரே, தனக்கு பணிவிடை செய்தார் என்ற காரணத்தால் அவர் ரசூலுல்லாஹ் அவர் மீது வைத்திருந்த பாசத்தை பாருங்கள். அவர் நரகம் செல்வதை விரும்பவில்லை. சிறுவரே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வீராக. வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வீராக. அந்த சிறுவருக்கு ஆசை வருகிறது. தன் தந்தையை பார்க்கிறார். தந்தை சொல்கிறார், அத்அ அபல் காசிம். யூதர்கள் ரசூலுல்லாஹுவை முஹம்மது என்றோ அஹமது என்றோ நபி என்றோ ரசூல் என்றோ அழைக்க மாட்டார்கள். காரணம், அப்படி அழைத்தால் தௌராத்திலே சொல்லப்பட்ட நபி முஹம்மது இவராக ஆகிவிடுவார், அஹமது இவராக ஆகிவிடுவார், ரசூல் இவராக ஆகிவிடுவார். எனவே அபுல் காசிம், காசிமுடைய தந்தை, ரசூலுல்லாவுடைய பிள்ளையின் பெயரை கூறி சொல்லுவார்கள். அபுல் காசிம் சொல்வது படி கேள் என்று சொல்லிய போது அந்த குழந்தை கூறுகிறார், அந்த சிறுவர் கூறுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபஃபாதத் ரூஹுஹு. அவருடைய உயிர் பிரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். நரக நெருப்பிலிருந்து இவரை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நரக நெருப்பிலிருந்து இவரை பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஒரு உயிர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவது ரசூலுல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். அதன் காரணமாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் இதை விரும்புவதில்லை. ஷைத்தான், இப்லீஸ், அவனுடைய குறிக்கோள் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து அடியார்களை தூரப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய விடாமல் அவர்களை தடுக்க வேண்டும்.
அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதிலிருந்து அவர்களை தூரமாக்க வேண்டும். அல்லாஹுடைய அடியார்கள் நிரந்தரமாக நரகத்திற்குள் நுழைய வேண்டும். அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே தண்டனை பெற வேண்டும், நரகத்திற்குள் செல்ல வேண்டும். இது யாருடைய விருப்பம்? ஷைத்தான், இப்லீசுடைய விருப்பம், இப்லீசுடைய வேலை. இதற்காக அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான், சொர்க்கத்திலே தங்க வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான், மலக்குகளே, அந்த மலக்குகளுக்கு மத்தியில் இப்லீஸும் இருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை இப்லீஸையும் அடைந்து கொள்ளும். கட்டளை இடுகின்றான், அல்லாஹ்விற்கு ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், ஆதமுக்கு பணியுங்கள், ஆதமுக்கு சிரம் தாழ்த்துங்கள். இப்போது இந்த இப்லீசுடைய சுய ரூபம் வெளிப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே குதர்க்கம் செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே வாதிடுகிறான். நான் சஜிதா செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டாய்? மா மனஅக லிதஸ்ஜுத், மா மனஅக். இப்லீஸ், உன்னை யார் தடுத்தது? உன்னை எது தடுத்தது நீ சிரம் பணியாமல் இருப்பதற்கு? அப்போது அந்த இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே குதர்க்கம் செய்கிறார். அல்லாஹ்வே, அஸ்ஜுது லிமன் خلقت طينا خلقتني من نار وخلقته من طين. என்னை நீ நெருப்பால் படைத்தாய், இந்த ஆதமை நீ மண்ணால் படைத்தாய். மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு தாழ்ந்த படைப்புக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக அந்த ஷைத்தானை சபித்தான். فإن عليك لعنتي إلى يوم الدين. உன் மீது என்னுடைய சாபம் உண்டாகட்டும். காரணம், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் பெருமைக்கும் உயர்வுக்கும் கம்பீரத்திற்கும் ஆளுமைக்கும் மிக உரித்தானவன், தகுதியானவன். அவனுக்கு முன்னால் குதர்க்கம் செய்வது, அவனுக்கு முன்னால் ஏன் என்று கேட்பது, அவனுடைய பேச்சை மறுப்பது, அவனுடைய பேச்சை எதிர்ப்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். உடனே அல்லாஹ் அவனை சபித்தான். அப்போதுதான் இந்த இப்லீஸ் பார்க்கிறான், இந்த ஆதமின் காரணமாக நான் சபிக்கப்பட்டேனா? இந்த மனிதனின் காரணமாக நான் சபிக்கப்பட்டேனா? இவனையும் என்னை போன்று சபிக்கப்பட்ட ஒருவனாக மாற்றாத வரை நான் ஓய மாட்டேன். அல்லாஹ்விடத்திலே உடனடியாக கேட்கிறான், قال فبما أغويتني. இறைவா, அல்லாஹ்வை ரப் என்று சொல்கிறான். உண்மையில் அவன் மனதால், கல்பால் அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வை கல்பால் ரப் என்று அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் கட்டுப்பட்டிருப்பான். ரப் என்றால் என்ன பொருள்? எஜமான், உரிமையாளன், சொந்தக்காரன், அரசன். அல்லாஹுவை அதிபதியாக, அல்லாஹுவை எஜமானனாக, அல்லாஹுவை அடக்கியாளும் இறைவனாக அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்திருப்பானா? நிச்சயமாக செய்திருக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே கூறி, ஃபபிமா அகுவைத்தனி, இறைவா, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தால். கெட்டது யார்? கெட்டது யார்? இவன் கெட்டுக்கொண்டு யாரின் மீது பழியை சொல்கின்றான்? அல்லாஹ்வின் மீது பழியை சொல்கின்றான். இந்த இடத்திலே இந்த ஒரு நுட்பத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழிகடக்கூடியவர்கள் வழிகேட்டினுடைய எல்லா காரண காரியங்களையும் இவர்கள் செய்து கொண்டு அல்லாஹ்வின் மீது பழி போடுவார்கள். யாரின் மீது? அல்லாஹ்வின் மீது பழி போடுவார்கள். அல்லாஹ் இவர்களை பாவம் செய்வதற்கு நிர்பந்தித்தது போன்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் தொழுதிருப்போம், நாங்கள் குடிக்கிறோம், ஜினாவிலே செல்கிறோம் என்றால் இதுவும் அல்லாஹ்வின் நாட்டம் தானே என்று அல்லாஹ்வின் மீது பழி சொல்வார்கள். இவர்கள் யார்? இவர்கள் இப்லீசுடைய சந்ததிகள். இவர்கள் யார்? இப்லீசுடைய சந்ததிகள், இப்லீசுடைய வாரிசுகள் இவர்கள். காரணம், இப்லீஸ் இப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே கூறினான், அல்லாஹ் நீ என்னை வழிகெடுத்த காரணத்தால். மஆதல்லாஹ், இந்த ஆதமுடைய சந்ததிகளின் வழியிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம் ثم لآتينهم من بين أيديهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين.
வலது பக்கமாக இடது பக்கமாக முன்னால் பின்னால் நான் வருவேன். உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இவர்களை நீ காண மாட்டாய். உனக்கு நன்றி செலுத்த நான் இவர்களை விடமாட்டேன். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். قال انظرني الى يوم يبعثون. யா அல்லாஹ், எனக்கு மறுமை நாள் வரும் வரை எனக்கு ஒரு அவகாசம் கொடு. இப்லீஸுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகத்தை அழிக்கும் நாள் வரை வாழ்க்கை கொடுக்கப்பட்டவன், உயிர் கொடுக்கப்பட்டவன் யார்? இப்லீஸ். அவனுக்கென்று அவனுடைய படைகளை வைத்திருக்கிறான். துர்ரியா. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஷைத்தானையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அவன் தன்னுடைய கூட்டாளிகளை வைத்திருக்கிறான். எதற்காக? ஆதமை வழிகெடுப்பதற்காக. கொஞ்சம் முன்னால் செல்லுங்கள். இந்த ஷைத்தானுடைய முதல் வழிகேடு, முதல் ஊசலாட்டம். இந்த ஷைத்தான் எப்படி மனிதனை வழிகெடுக்க வருவான்? சில பேர் எண்ணியிருப்பார்கள், ஷைத்தான் அவனுடைய அந்த வழிகெடுக்கும் அந்த நுட்பங்களை புரியாதவர்கள் தான் ஷைத்தானுடைய வலையிலே விழுந்து விடுவார்கள். எப்படி ஒரு விலங்கை பிடிப்பதற்கு, வேட்டையாடுவதற்கு, அல்லது ஒரு மீனை பிடிப்பதற்கு, வேட்டையாடுவதற்கு முதலிலே அதை என்ன செய்வார்கள்? ஆசை காட்டுவார்கள். அதற்கு ஒரு தீனி போடுவார்கள். அதற்கு எது பிடிக்குமோ அதன் பக்கம் அதனுடைய கவனத்தை திருப்புவார்கள். ஷைத்தானும் இப்படித்தான், இப்லீஸும் இப்படித்தான். ஆதமை கெடுக்க வேண்டும் என்று ஆசை வைத்தான், முடிவு செய்தான், கங்கணம் கட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறான், பார்க்கிறான். ஆதமுக்கு வயிறு இருப்பதை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமை படைத்து அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பிய போது சுஜூது செய்ய இவன் மறுத்ததால் இவனை சபித்த போது ஆதமை பார்க்கிறான். ஆதமுக்கு அல்லாஹ் வயிறை கொடுத்திருக்கிறான். ஓ, இவரிலே ஒரு பலவீனம் இருக்கிறது. இவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு. இவரை வழிகெடுக்கலாம். எப்படி வழிகெடுக்கலாம் என்று அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். ஆதமிடத்திலே பேசுகிறான். ஃபவஸ்வஸலஹு. ஆதமிற்கு உள்ளத்திலே ஊசலாட்டத்தை போடுகிறான். யா ஆதம், ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கில் லா யப்லா. சூரா தாஹாவிலே அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஆராஃபுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினஸ் ஸாலிஹீன் ஃபதல்லாஹுமா பிகுரூர். பேசுகிறான் ஆதமிடத்திலே, ஆதமே, உனக்கு ஒன்றை சொல்லட்டுமா? நான் உனக்கு முற்றிலும் நன்மையை நாடக்கூடியவன். எப்படி சொல்கிறான்? முதலில் இப்லீஸ் தன் மீது நம்பிக்கையை வர வைக்கிறான். ஆதமே, நடந்து போச்சு. நான் உனக்கு நன்மையை நாடக்கூடியவன். உனக்கு நான் ஒன்றை சொல்லித் தரட்டுமா? இந்த சொர்க்கத்தில் நீ இருக்கிறாய் அல்லவா, இந்த சொர்க்கத்தை விட்டு நீனும் வெளியேற்றப்படலாம். நான் ஒன்றை சொல்கிறேன். இதோ இந்த மரம் அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று தடுத்தான் அல்லவா, ஆதமுக்கு அல்லாஹ் கூறினான், ஆதமே, இந்த சொர்க்கத்திலே எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவீராக. ஃபகுலா மின்ஹுமா ஹைது ஷி'துமா ரகதா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவீராக, இந்த மரத்திற்கு அருகில் கூட சென்று விடாதீர்கள். அல்லாஹ் பாவங்களை தடுக்கும் பொழுது, அதிலும் அல்லாஹ்விற்கு மிக கோபமான குற்றங்களை அல்லாஹ் தடுக்கும் பொழுது, அந்த பாவத்தை குறித்து அதை செய்யாதீர்கள் என்று சொல்வதை விட அல்லாஹ் எப்படி சொல்வான்? அதற்கு அருகில் கூட செல்லாதீர்கள். விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? வலா தக்ரபு ஸினா. ஜினாவுக்கு அருகில் கூட செல்லாதீர்கள். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்கிறான்? ஷைத்தான் வருகிறான். ஆதமே, அலா ஷஜரத்தில் குல்த். இந்த மரத்திலே பழம் இருக்கிறதல்லவா, இந்த மரத்தின் கனி, இதை சாப்பிட்டு விட்டால் நீ நிரந்தரமாக இருப்பாய். வ முல்கில் லா யப்லா. அழியாத ஆட்சிக்கு நீ சொந்தக்காரனாக ஆகிவிடுவாய். இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக நீ தங்கி விடுவாய். அல்லாஹ் அக்பர். ஃபனசிய ஆதம் வலம் நஜித் லஹு அஸ்மா. ஆதம் அல்லாஹுவின் விலக்கலை மறந்து விடுகிறார். அல்லாஹ் தடுத்த அந்த தடையை மறந்து விடுகிறார். அந்த மரத்திற்கு அருகில் சென்று கனியை சாப்பிட்டு விடுகிறார். அல்லாஹ் அக்பர். எப்படி வருகிறான்? ஆசை காட்டுகிறான். ஷைத்தானுடைய முதல் ஊசலாட்டம் என்ன? ஆசை காட்டுவான். உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குமோ அதற்கு ஏற்ப உங்களை தூண்டுவான்.
உங்களுடைய மன நாட்டம் எதில் அதிகம் ஈடுபாடுடையதாக இருக்கிறதோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் வைப்பான். எடுத்த எடுப்பிலே அவன் பாவத்திற்கு யாரையும் அழைக்க மாட்டான். எடுத்த எடுப்பிலே அவன் யாரையும் மானக்கேடான, அசிங்கமான, ஷிருக்கான, குஃப்ரான காரியங்களின் பக்கம் கொண்டு செல்ல மாட்டான். முதலிலே அதை அலங்கரிப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் ஷைத்தானுடைய இந்த வலைகளை விட்டு, ஷைத்தானுடைய இந்த வழிகேடுகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கிறான். ஷைத்தான் முதலில் என்ன செய்வான்? அந்த பாவத்தை அலங்கரிப்பான். பாவத்தை பாவமாக இருக்கும் நிலையிலே ஒரு மனிதன் அதன் அருகிலே செல்ல மாட்டான். எனவே அந்த பாவத்தை மறைக்க பார்ப்பான். இவனுடைய மனதை தேத்த முயற்சிப்பான். பாவம் என்கிற அந்த சிந்தனையை இவனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்க முயற்சிப்பான். திரை போடுவான், ஆசை காட்டுவான், அபிலாஷைகளை உண்டாக்குவான், பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பான். ஃபதல்லாஹுமா பிகுரூர். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, ஷைத்தானின் வாக்கு பொய்யானது, மானக்கேடானதை தூண்டுவான். எப்படி தூண்டுவான்? அழகான ஒரு உருவத்தில் அதற்கு ஒரு அழகிய ஆடையை அணிவிப்பான், அதற்கு ஒரு அழகிய டைட்டலை கொடுப்பான். எப்படிங்க? பாவத்திற்கு என்ன செய்வார்கள்? அழகிய டைட்டல், அழகிய பெயர். இந்த பெயரை வைத்து மனிதனை ஏமாற்ற, இந்த பெயரை வைத்து மனிதனை வழிகெடுக்க முயற்சிப்பான். ஆதம் வழிகெடுப்பதற்கு அவன் எடுத்த இந்த முயற்சி தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவன் வழிகெடுப்பதற்கு எடுக்கின்ற முயற்சி. முயற்சியினுடைய வகைகள் பலவிதம். முயற்சியினுடைய அந்த கேட்டகரிஸ், அதனுடைய உருவங்கள், அதனுடைய வெளி தோற்றங்கள் பலவிதம். ஆனால் அதனுடைய மைய கருத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஆசை ஊட்டுவான், பாவத்திற்கு நன்மை என்ற ஒரு திரையை போடுவான், மனிதனுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பான், மனிதனுடைய உள்ளத்திலே அந்த பாவத்தின் மீது நாட்டத்தை, ஆசையை ஏற்படுத்துவான். உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வெறுப்பை வெளியேற்றி அந்த பாவத்தின் மீது ஆசையை ஏற்படுத்துவான். அதுவும் எப்படி ஏற்படுத்துவான்? உடனடியாக அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக. குர்ஆனிலே வருகின்ற வாசகங்களை பாருங்கள். முதலிலே ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான், முதலிலே வஸ்வசாவை, உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். எப்படி? அல்லாஹ் தடுத்தானே இந்த கனியை, ஏன் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தான். சாப்பிட்டால் என்ன? ஏன் இத்தனை கனிகளை சாப்பிட அல்லாஹ் அனுமதி கொடுத்தவன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னானே? ஒருவேளை அல்லாஹ் இதை கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டானோ? எப்படி? அல்லாஹ் இதை கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டானோ? இன்று கூட குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் குர்ஆனில் எப்படி விளையாடுகிறார்கள் தெரியுமா? இதெல்லாம் அல்லாஹ் சும்மா சொன்னது, இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் விளையாட்டா சொன்னது. பிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கூற்றிலே இது விளையாட்டு என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், நாம் விளையாடக்கூடியவர்கள் இல்லை என்று. ஒமா குன்னா லாயிபின், நாம் விளையாட்டாக பேச மாட்டோம் என்று. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹி, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹி, அதிலே விளையாட்டு இருக்குமா? அதிலே வீண் பேச்சு இருக்குமா? சொல்கிறார்கள் இது அல்லாஹ் விளையாட்டா சொல்லிட்டான், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டார். இது யாருடைய வலை? ஷைத்தானுடைய வலை. குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயர்களிலே அவர்களை வழிகெடுப்பதற்கு கூட அல்லாஹ் எதை பயன்படுத்துகிறான்? ஆதமுக்கு பயன்படுத்தியது போன்ற அந்த வார்த்தையை தான். சும்மா ஏன் அல்லாஹ் தடுத்தான்? ஒரு கடுமையாக இதை தடுத்திருக்க மாட்டான், சும்மா ஏதோ தடுத்திருக்கிறான் போல இருக்கு. வஸ்வசாவை உண்டாக்குகிறான். ஏன் கிட்டக்க போனா என்ன, ஏன் போனா என்ன ஆயிடும், பார்ப்போமா? எப்படி நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பாவத்திற்கு முன்னால், ஒரு பாவத்திற்கு ஒரு மனிதன் செல்வதற்கு முன்னால் அவனுடைய உள்ளத்தில் முதல்ல இந்த ஊசலாட்டம் தான் ஏற்படுது. ஏன் பார்க்கலாமா என்ன, பார்த்தா என்ன, பேசினா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, வாங்கினா என்ன, வச்சா என்ன, கொடுத்தா என்ன, எடுத்தா என்ன, முதல்ல வஸ்வசா வருகிறது. அதற்கு அடுத்ததாக அவன் திரும்ப அந்த வஸ்வசா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறுதியாக எண்ணமாக, ஒரு உறுதியான ஒரு தேட்டமாக அவனுடைய உள்ளத்திலே தங்கிவிடும் போது, உதாரணத்திற்கு ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிறான், அந்த பெண்ணின் மீது ஆசை கொள்கிறான், அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். முதலில் என்ன செய்கிறான்? அந்த பெண்ணை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்க்காதே, ஒரு முறைக்கு மேலே பார்க்காதே, பார்வையை தாழ்த்தாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு முறை பார்க்கிறான், தவறு என்று தோன்றுகிறது. அந்நிய பெண்ணாச்சு,
பேசக்கூடாது, ஹராம் ஆயிற்றே மனசு சொல்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடையை உணர்ந்து உடனடியாக அல்லாஹ்விடத்திலே திரும்பி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கேட்காமல் அவனுடைய உள்ளத்திலே ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கும் போது, அந்த ஆசை அதிகமாகும் பொழுது உடனே தௌபாவிற்கு வந்திருக்க வேண்டும், உடனே பார்வையும் தாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும், அந்த வழியிலிருந்து தன்னை மாற்றி கொண்டிருக்க வேண்டும், அந்த வழியிலிருந்து தன்னுடைய வழியை மாற்றி இருக்க வேண்டும், அதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். இல்லை, கொஞ்சம் நெருங்குறான், கொஞ்சம் தூரம் போகிறான், லேசா சும்மா தானே, அவங்களும் நம்முடைய ஒரு முஸ்லிமான சகோதரி தானே, எப்படி முதலிலே என்ன செய்கிறான், அடுத்து பேசுவது, இந்த எண்ணம் உள்ளத்திலே உறுதியானதற்கு பிறகு அந்த ஹராமை ஹராமான நிலையிலேயே இவன் பார்த்து கொண்டிருந்தால் இவன் ஒரு காலம் அதை செய்ய மாட்டான். உடனே என்ன செய்கிறான், ஹராமான காரியங்களுக்கு அடுத்து ஹலாலுடைய போர்வையை கொண்டு வந்து போர்த்துவான். அவங்களும் என்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரி தானே, பேசினா என்ன, அங்கு அவர்களிடத்தில் சென்றால் என்ன, அந்த பெண்ணினுடைய பார்வையை திருப்புகிறான். அவர்களிடத்திலும் அந்த உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னால் அடுத்த சில வினாடிகளிலே பேச்சுகள் அங்கே பரிமாறுகிறோம். சும்மா நாங்கள் பேசுகிறோம், இன்று பலர் சொல்கிறார்கள் அல்லவா, எங்கள் மனசில் எதுவும் இல்லை, நாங்கள் சும்மா நண்பர்களாக பேசிக்கொள்கிறோம், நல்ல விஷயங்களை பேசிக்கொள்கிறோம் என்பதாக. அடுத்து என்னாகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பேசியவர்கள் அடுத்து தனிமையிலே சந்திப்பார்கள், அடுத்து தனிமையிலே தூரமாக நின்று பேசியவர்கள் நெருக்கமாகுவார்கள். அடுத்தது எந்த ஒரு தீமையை ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ, எந்த தீமையில் இந்த ஆணையும் பெண்ணையும் தள்ள வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தானோ அதிலே தள்ளி விடுவான். அதிலே தள்ளியதற்கு பிறகு கொண்டு வந்து முடிச்சு போட்டதற்கு பிறகு அவன் சென்று விடுவான் அடுத்த வேலைக்கு. முடிஞ்சு போச்சு கதை. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாகவே தடுத்தார்கள். ஒரு அந்நிய பெண், அவளோடு நீங்கள் தனித்திருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் யார் அங்கே இருப்பார், யார் இருப்பார், ஷைத்தான் அங்கே இருப்பான். கணவன் இல்லாத வீட்டிற்குள் நீங்கள் செல்லாதீர்கள், கணவன் இல்லாத வீட்டிற்குள் நீங்கள் செல்லாதீர்கள். எந்த பெண்ணுடைய கணவன் வெளியூருக்கு சென்று விட்டானோ அவளுடைய வீட்டுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், கணவனுடைய சகோதரன் செல்லலாமா அந்த வீட்டுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மௌத், அது மரணம், ஹலாக், பயங்கரமான ஆபத்து. பார்க்கிறோம் எப்படி கொண்டு வருகிறான் பாருங்கள். ஷைத்தான் அலங்கரிக்கிறான். முதலிலே ஆசையை உண்டுகிறான், ஆசையை உண்டாக்குகிறான், பிறகு அதை அலங்கரிக்கிறான், பிறகு உள்ளத்திற்கு சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் அல்லவா, முதலிலே வஸ்வசா, முதல் படித்தரம் என்ன, வஸ்வசா. இந்த வஸ்வசா வரும் பொழுதே ஒரு மனிதன் விலகி கொள்ளவில்லை என்றால், ஒரு மனிதன் உடனடியாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், விலகிவிடவில்லை என்றால் முடிஞ்சு. அடுத்தது மனசிலே உறுதி வரும். ஷைத்தான் ஆதம் இடத்திலே வந்தான், வஸ்வசாவை உண்டாக்கினான். ஆதம் அவர்களிடத்திலே உறுதி இல்லை. அடுத்து வகாசமஹுமா, சத்தியமா சொல்கிறேன் ஆதமே, உனக்கு நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க விதவையான பெண்ணு, ஏழையான பெண்ணு, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் போறேன், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் செல்லுகிறேன், அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்வதற்காக நான் செல்லுகிறேன். எப்படி வாசகங்கள், என்ன எண்ணங்களை, நன்மை ஆரம்பத்திலே அந்த எண்ணங்களை எல்லாம், அந்த அந்த நன்மையான வழிகளை எல்லாம், நீ இதற்குத்தான் செல்லுகிறாய், செல்லலாம். நீ அவங்களுக்கு நன்மை செய்வதற்குத்தான் செல்கிறாய், செல்லலாம். நீ அவர்களுக்கு நல்லது சொல்வதற்காகத்தான் செல்லுகிறாய், நீ செல்லலாம். நீ பேசுவது கூடும், நீ செல்வது கூடும், நீ பார்ப்பது கூடும். எப்படி வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன். அடுத்து முற்றிலுமாக ஏமாற்றம். எப்படி பொய்யான வாக்குறுதி, ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஆதமே நீ சாப்பிடு, அப்படி சாப்பிட்டால் உனக்கு அழியாத வாழ்க்கை சொர்க்கத்திலே கிடைக்கும். முடிஞ்சுங்க. முதல் தரம், இரண்டாவது தரம், மூன்றாவது தரம். முதலிலே வஸ்வசா, இரண்டாவது உறுதி ஏற்படுத்துதல், மூன்றாவது பொய்யான வாக்குகளை கொடுத்து மனிதனை தள்ளிவிடுதல். என்ன சொல்வான், செஞ்சுக்க, அல்லாதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் ஆயிடுச்சு, பின்னாடி தௌபா கேட்கலாம். பார்ப்பான் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நிலைமைக்கு ஏற்ப வழிகெடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த வழிகள், அளவுகோல்கள், அந்த டெக்னிக்ஸ் ஒன்றுதான். ஆனால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவான். முஸ்லிம் இடத்துல வரும் பொழுது ஒரு மாதிரி வருவான், முஸ்லிம் இடத்துல தௌஹீத்வாதி இடத்துல வரும் பொழுது ஒரு மாதிரி வருவான், குராஃபி இடத்துல செல்லும் பொழுது ஒரு மாதிரி போவான், காஃபிர் இடத்துல போகும் பொழுது ஒரு மாதிரி போவான்.
ஒரு நசராணி ஒரு கிறிஸ்டியனிடத்திலே போகும் பொழுது ஒரு மாதிரி போவான். அவனுடைய தோற்றங்களை அந்த வழிகளை மாற்றிக் கொண்டிருப்பானே தவிர டெக்னிக்ஸ் எல்லாம் ஒன்றுதான். இன்னொரு உதாரணத்தை பாருங்க. ஷிர்கிலே தள்ள வேண்டும். ஷிர்கிலே தள்ள வேண்டும். ஷிர்க் எப்படிப்பட்ட பாவம்? முதல்ல மனிதனை கெடுப்பதற்காக ஷைத்தான் செய்கின்ற முயற்சி என்ன? ஷிர்க்கு குஃபுர்ல தள்ளணும். அதே போல ஷிர்க்கு குஃபுரை ஏற்படுத்தக்கூடிய பாவத்தில் தள்ளணும். இணை ஷிர்கிலை மனிதனை நேரடியாக தள்ளுகின்ற பாவத்தில் அடியானை தலை குப்புற கவிழ்க்க வேண்டும். அந்த பாதாளத்தில் தூக்கி இவனை போடணும். சரியா? இது ஷைத்தான் முதல்ல எடுக்கின்ற முயற்சி. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் 10 தலைமுறை, 10 தலைமுறை, அஷரத்து குரூன், 10 நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகள் முயற்சி செஞ்சு பார்த்தான். ஷிர்கிலே அவர்களை தள்ள முடியவில்லை. அவன் கடுமையாக முயற்சி செய்ததில்லை. முயற்சி செய்து வெற்றி அடைந்து அவன் செய்தது என்ன? கொலை என்ற பாவம் வரைக்கும் வந்தான். ஹாபில் காபில் இருவருக்கும் இடையிலே முதல்ல ஆசையை உண்டாக்கினான். அங்கே இவனை பயன்படுத்தினான். ஏன் உன்னுடைய சகோதரன் உன்னோடு பிறந்த சகோதரியை மனம் முடிப்பது? நீ அதற்கு தகுதியானவனாயிற்று. எப்படி? நீ அதற்கு உரிமையாளனாயிற்று. நீ கேள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீற வைப்பதற்கு ஷைத்தான் சொல்லுகின்ற வழிகள் எது? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும். உங்களுக்கு நான் ஒரு கட்டளையை கொடுத்தால் அதை உங்களால் முடிந்த அளவு நிறைவேற்றுங்கள். வ இதா நஹைதுக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபு. நான் ஒரு காரியத்திலிருந்து உங்களை தடுத்தால் நீங்கள் அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். கட்டளையை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? முடியும் வரை கட்டளையை செய்யுங்கள், முடிந்த அளவு செய்யுங்கள். பாவத்தை விட்டு தடுத்த குற்றங்களை விட்டு விலக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தடுத்து விட்டால் அதிலிருந்து முற்றிலும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இங்க முடிந்த அளவு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஹராம்ல முடிந்த அளவு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. சில பேர் என்ன செய்கிறார்கள்? ஹராம் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முதலாவதாக எங்களால் முடியலங்க, எங்களால் கட்டுப்படுத்த முடியல. முதலில் ஷைத்தான் கொண்டு வருகின்ற இந்த ஊசலாட்டம், அனுமதிக்கப்பட்ட கட்டளை இடப்பட்ட காரியங்களை செய்வதை விட்டு மனிதனை தடுப்பதை விட முதலில் ஹராமிலே இவனை தள்ளுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இவனை தள்ளுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னலி குல்லி மலிக்கின் ஹிமா வஹிமல்லாஹி மஹாரிமுஹு. அல்லாஹ் அடக்கி ஆளுகின்ற அரசன், அவனுக்கு ரோஷம் இருக்கிறது, அவனுக்கு கோபம் இருக்கிறது. அல்லாஹ்விற்கு ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை உண்டு. அல்லாஹ்வுடைய எல்லை என்ன? அவன் தடுத்த ஹராமான காரியங்கள். யார் ஒருவன் எல்லைக்கு அருகில் தன் ஆட்டை மேய்ப்பானோ அவன் எல்லையை தாண்டுவதற்கு நெருங்கிவிடும். ஆகவே அல்லாஹ் தடுத்த அந்த ஹராமான எல்லைக்கு அருகில் கூட நீங்கள் செல்லாதீர்கள். ஹராமான ஒரு 1000 அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்வதை விட, 1000 அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை செய்வதை விட அல்லாஹ் தடுத்த ஒரு பாவத்தை விட்டு விலகுவது மிக மேலானது. அல்லாஹ் தடுத்த ஒரு குற்றத்தை விட்டு விலகுவது அவ்வளவு மேலானது, அவ்வளவு உயர்ந்தது. காரணம், ஷைத்தான் இந்த மனிதனை அல்லாஹ்வுடைய கோபத்தில் கொண்டு வந்து தள்ளுவதற்கு அவன் எடுக்கின்ற முதல் முயற்சி என்ன? தொழுகிறியா? தொழுகு போய்க்க. இரவுல தொழுகிறியா? தொழுதுக்க. தஹஜ்ஜத் தொழுகிறியா? தொழுதுக்க. ஆனால் ஒரு பாவத்தை செய்ய முயற்சி, ஒரு பாவத்தை கொண்டு வந்து காட்டுவான். பொய் பேசு, ஏமாற்று, ஏதாவது ஒன்றை திருடு, யாரையாவது ஒன்றுக்கு ஏதாவது கெடுதி செய், ஜினாவின் பக்கம் வா, இசையின் பக்கம் வா, ஆசா பாசங்களின் பக்கம் வா, ஷிர்கின் பக்கம் வா, தூண்டுவான். தடுக்கப்பட்ட
காரியங்களின் பக்கம் அந்த மனிதனுடைய உள்ளத்தை திருப்பான். அவன் வணக்க வழிபாட்டில் போறானா, போய்கொண்டே இருக்கட்டும். காரணம் என்ன? இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இவன் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்திலே விழுந்து விட்டால், தடுக்கப்பட்ட ஒரு காரியத்திலே இவன் விழுந்து விட்டால் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னவாகும்? அழிக்கப்பட்டுவிடும். இதனுடைய நன்மைகள் எல்லாம் பாழாக்கப்பட்டுவிடும். ஆகவே தான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். அத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா துப்திலு அஅமாலக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்காதீர்கள். என்னங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறியதற்கு பிறகு அமல்களை பாழாக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் ஒன்றை கூறினால், ரசூல் ஒன்றை கூறினால் திருப்தி அடைய வேண்டியதுதான். போதும். என்ன போதும்? அல்லாஹ் சொன்னது போதும், ரசூலுல்லாஹ் சொன்னது போதும். சில பேர் என்ன செய்தார்கள்? எப்படி இவர்களை ஷைத்தான் கெடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற வாசகம் என்ன? ஓ, இதெல்லாம் நமக்கு பத்துமா? இதெல்லாம் பெரிய பெரிய நபிமார்களுக்கு, பெரிய பெரிய அவுலியாக்களுக்கு, இது நம்மெல்லாம் எவ்வளவு சாதாரண மக்கள், நமக்கெல்லாம் இந்த அமல் போதுமா? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்வோம். எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்லியதை விட இன்னும் அதிகமாக. வந்தார்கள் அல்லவா 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, கேட்டார்கள் அன்னை ஆயிஷாவிடத்திலே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அமல் இப்படித்தான் இருக்கும். சாப்பிடுவார்கள், நோன்பு வைப்பார்கள், மனைவிகளோடு சேருவார்கள், இரவிலே நின்று வணங்குவார்கள், உங்களில் ஒருவரை போன்று அவர்கள் இருப்பார்கள். வந்த 3 பேரும் என்ன பேசினார்கள்? கன்னஹும் தகால்லூஹா. இது ரசூலுல்லாஹ்வுக்கு வேணுமானா போதுமானதா இருக்கலாம், நம்மெல்லாம் பெரும் பாவிகளாயிருச்சே, நமக்கு இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் பத்தாது. ஒருவர் சொன்னார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், வாழ்நாளெல்லாம் இபாதத்திற்காக ஒதுக்கி விடுவேன். ஒருவர் சொன்னார், நான் வாழ்நாளெல்லாம் நோன்பு நோற்று கொண்டிருப்பேன், வாழ்நாளெல்லாம் நோன்பு நோற்பேன், சத்தியம் செய்கிறார். ஒருவர் சொன்னார், வாழ்நாளெல்லாம் நாம் இரவிலே தூங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதறி போய்விட்டார்கள். இந்த சத்தியத்தை செய்துவிட்டு அவர்கள் வெளியே செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வரும்போது ஆயிஷா செய்தியை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் பிலாலுக்கு சொல்லி எல்லோரையும் கூட்டுங்கள் என்று கூற மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். சிலர் வந்து இப்படி பேசிவிட்டு சென்றார்களே, என்னிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா? தடை செய்கின்றார்கள். நான் உங்களில் அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், நான் உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவன், என்னை பின்பற்றுங்கள். ஷைத்தான் உங்களை வரம்பு மீறச் செய்து விட வேண்டாம். ஒன்று என்ன? அல் குலு ஃபித்தீன், இன்னொன்று ஹுதூத் தஜாவுஸ் ஹுதூதில்லா, மார்க்கத்தை மீறுவது, இரண்டாவது மார்க்கத்தில் மீறுவது. இரண்டு இருக்கிறது. ஒன்று மார்க்கத்தை மீறுவது, இன்னொன்று மார்க்கத்தில் மீறுவது. மார்க்கத்தை மீறுவது என்றால் என்ன? தொழுகை தொழமாட்டேன் என்று தொழுகை அந்த கட்டளையை விட்டு விடுவது, நோன்பு நோர்த்தல் அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு விடுதல், அல்லாஹ்வுடைய கட்டளை ஜினா, அல்லாஹ்வுடைய விலக்கல் ஜினா செய்யாத என்று ஜினா செய்தல். இது என்ன? அல்லாஹ்வுடைய ஹுதூதை மீறி செல்லுதல். மற்றொன்று என்ன? மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். எப்படி? உதாரணத்திற்கு, அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அன்பா, ரசூலின் மீது உங்களுக்கு அன்பா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். ரசூலின் மீது உங்களுக்கு அன்பா, ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். இல்ல, இந்த ஸலவாத்து எங்களுக்கு பத்தாது, இந்த ஸலவாத்து எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு மௌலூதுங்கிற பேரில் இந்த பாட்டுகளை எல்லாம் பாடினால்தான் எங்களுக்கு திருப்தி. அல் குலூவு ஃபித்தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எண்ணத்தை கொண்டு, அமல்கள் எண்ணத்தை கொண்டு. நீங்க தொழ வரீங்களா? தொழுகிறேன் என்ற எண்ணம் மனசுல இருந்து அல்லாஹு அக்பர்னு சொன்னா போதும். போதுமா இல்லையா? அப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அப்படித்தானே அபூபக்கர் தொழுதார்கள், தொழ வைத்தார்கள். அதில் எப்படி பத்தும்? ஒருவேளை மனசில் அந்த எண்ணம் வராமல் போயிருச்சுன்னா அப்போ என்ன செய்ய சொல்லு? உசல்லி அர்பஅ ரகாத்தின் முத்தவஜ்ஜிஹன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி முக்ததியம் பிஹாதல் இமாமி அதாஅன் போடு. இதை சொன்னால்தான் நியத்து நிறைவேறும், இதை சொன்னாதான் நியத்து வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஊரில் ஷாஃபியாக்கள் அதிகமா ஹனஃபியாக்கள் அதிகமா? ஷாஃபியாக்கள் மஸ்ஜிதில் போய் பார்த்தீங்கன்னா போதும், சில பேர் தக்பீர் கட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகிடும். இமாம் வந்து முதல் ரக்காயத்தை முடிச்சிருப்பார், 2வது ரக்காயத்து கூட போயிருப்பார், அல்லா 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 இப்படி போவார். இப்படி இங்கேருந்து இது வரைக்கும் கொண்டு வருவார், டப்புன்னு கையை விட்டுருவார்.
ஒழு செய்யும்போது பார்த்துருக்கலாம், இப்படியே கை கொண்டு போவார், கை இப்படி கழுவுற மாதிரி கொண்டு போவார், டக்குன்னு விட்டுருவார். ஏன்னா நீயத்து வரலையா. அதாவது அந்த செயலை செய்யும் பொழுது அந்த இடத்துல நீயத்து இருக்கணுமா. கடைசியில் ஒரு வழியாக ஒழு சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், இவங்க ஒழு செய்கிறதுக்குள்ளார இமாம் ஜமாத்தே முடிஞ்சிருக்கும், அடுத்து வந்து தனியாக தொழுதுகிட்டு இருப்பாங்க. அதே போல் சில பேர் தக்பீர் கட்ட வந்துட்டு உசல்லி 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 உசல்லின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் உள்ளவனுக்கெல்லாம் முசீபத்து தாங்க முடியாது, இருக்கிற தொழுகையினுடைய கவனமெல்லாம் போயிடும். சிரிக்கிறதுக்கு சொல்லலை, உண்மையே சொல்கிறேன், நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். கடைசியில் ஒரு வழியாக தக்பீர் கட்டினதுக்கு பிறகு அப்போ தான் அவனுக்கு நிம்மதி. அடுத்து அதுக்கப்புறமா அல்ஹம்து சூரா ஓதணும். அல்ஹம்து சூராவில் அல்ஹம்து இந்த அளவுக்கு ஹா வந்தால் போதும். அல்ஹம்து 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 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் வேற ஒரு ஃபத்வா ஒன்று அவங்களா எழுதிக்கிட்டது, இமாம் ஷாஃபியின் பேரில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இந்த குற்றத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். என்ன, அதாவது 2 ருக்குனை இமாமோடு தவற விடும் வரை, 2 ருக்குனை தவற விடும் வரை இருந்தால் தப்பு கிடையாது. அதாவது நீங்கள் இந்த அல்ஹம்து சொல்கிறதுலையோ தக்பீர் உயர்த்துறதுல நீங்கள் நிற்கிறதுல இமாம் அடுத்த சுஜூதுக்கு போயிட்டு வந்துட்டாலும் கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், திரும்ப தக்பீர் கட்டிட்டு தனியாக ருக்கு செஞ்சுட்டு அடுத்த ஒரு சுஜூது செஞ்சுட்டு அடுத்த சுஜூதில் இமாமோட போய் சேர்ந்துக்கலாம். ஃபத்வா இது. இது என்னங்க, இது ஷைத்தானுடைய உசலாட்டங்கள். முதல்ல என்ன செய்வான், ஷிர்க்ல கொண்டு போக பார்ப்பான், ஷிர்கான பாவங்களில் தள்ள பார்ப்பான். ரெண்டாவது என்ன, பித்அத். ரெண்டாவது என்ன, பித்அத். அல் குலுவு ஃபித்தீன், மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். சொன்னா இல்லையா, ஒன்று என்ன மார்க்கத்தை மீறுதல், இன்னொன்று என்ன மார்க்கத்தில் மீறுதல். ரசூலுல்லாஹ் மேல அன்பு எங்களுக்கு இருக்கு, பத்தாது. செலவாத்து சொல்றது பத்தாது, தொழுகையில் சொல்ற செலவாத்து பத்தாது. என்ன செய்யணும், வருஷம் வருஷம் மீலாது விழா கொண்டாடணும். என்ன ஆதாரம், மீலாது விழா கொண்டாடுறதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிறிஸ்தவர்கள் மீலாது விழா கொண்டாடலையா? ஏன் காந்திஜிக்கு மீலாது பிறந்த நாள் விழா கொண்டாடலையா? பெரியாருக்கு மீலாது பிறந்த நாள் கொண்டாடலை? உலகத்தில் என்னென்ன தலைவர்களுக்கெல்லாம் மீலாது விழா கொண்டாடுறாங்க, ஏன் பெருமானார் ரசூலுல்லாஹ்க்கு மீலாது விழா கொண்டாடக்கூடாது? என்னங்க, எப்படி இவங்களுக்கெல்லாம் மீலாது பிறந்த நாள் விழா கொண்டாடும் பொழுது அகிலத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ்க்கு கொண்டாடக்கூடாதா? சைத்தான் எப்படி கொண்டு வரான் பாருங்க, பித்அத்தை எப்படி அலங்கரிக்கிறான் பாருங்கள். திருப்தி. அதே போல செலவாத்து, குர்ஆன் ஓதுங்க, அதுல திருப்தி வர்றதில்லை. மௌலூது ஓதுனா தான், மௌலூது ஓதுறதுல உள்ள நம்பிக்கை எப்படி கொண்டு வந்தா. இது இந்த பித்அத்தில் சில பித்அத்து எப்படி ஷிர்கா இருக்கும். உள்ளார பித்அத்தில் பல பித்அத்துகள் ஷிர்காக இருக்கும், பல பித்அத்துகள் செயல் ரீதியில் பித்அத்தா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் அழகிய முறையில் குளிப்பாட்டுங்க, கழுவுங்க, அதற்குண்டான ஆடைகளை போர்த்துங்க, நறுமணத்தை தடவுங்க, கொண்டு வாங்க, ஜனாசா தொழுக வைங்க. தொழுகைக்குள்ள முறையை சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஜனாசா தொழுக வச்சிருக்காங்களா இல்லையா? எத்தனை சஹாபாக்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள்? எங்கேயாவது தொழுது முடிச்சதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அல் ஃபாத்திஹா ஓதிருக்காங்களா? கபரிலே எத்தனை தோழர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள்? தன் சொந்த மகள்களை ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்திருக்கிறார்கள், தன் சொந்த மனைவிகளை ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்தார்கள், ஸைனப் பின்த் குஸைமா என்ற மனைவி இறந்தார்கள், அடக்கம் செய்திருக்கிறாங்க. எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை தவிர கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் என்ற துஆவை தவிர, உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற துஆவை தவிர எங்கேயாவது அல் ஃபாத்திஹா ஓதிருக்காங்களா? 3 குல் ஹுவல்லாஹ் ஓதிருக்காங்களா? இன்னைக்கு என்ன திருப்தி இல்லை. அல் குலுவு ஃபித்தீன். ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அல் ஃபாத்திஹா, குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு போடும்போது ஒரு அல் ஃபாத்திஹா, ஜனாசாவை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரும்போது ஒரு அல் ஃபாத்திஹா, பள்ளிவாசலுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அல் ஃபாத்திஹா, தொழுது முடிச்சதற்கு பிறகு ஒரு அல் ஃபாத்திஹா, கபிரிஸ்தானில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கபிரிஸ்தானுடைய கேட்டு வந்தவொடனே அங்கே ஒரு அல் ஃபாத்திஹா, ஜனாசாவை இறக்குனதுக்கு பிறகு ஒரு அல் ஃபாத்திஹா, இறக்கி கபரில் வச்சதுக்கு பிறகு ஒரு அல் ஃபாத்திஹா, கடைசியில் மண்ணை போட்டு மூடினதுக்கு பின்னாடி ஒரு அல் ஃபாத்திஹா, அடுத்து வீட்டுக்கு வந்து ஒரு அல் ஃபாத்திஹா, 3வது நாள் ஒரு அல் ஃபாத்திஹா, அடுத்து 40ல் ஒரு அல் ஃபாத்திஹா, அடுத்து வருஷத்தில் ஒரு ஃபாத்திஹா. எத்தனை பிதஅத்துகள்! திருப்தி. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் மீது திருப்தி இல்லை. இதைத்தான் அல் குலுவு ஃபித்தீன். இஸ்ரவேலர்கள் இதைத்தான் செய்தார்கள். தங்களுடைய நபிமார்கள் என்ன சொன்னார்களோ அதோடு நிற்பது கிடையாது, அதிகமாக செய்வது.
என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நன்றாக வணங்குங்கள், இறைவனுக்காக அர்ப்பணியுங்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? அர்ப்பணிப்பா, நாங்கள் கல்யாணமே முடிக்க மாட்டோம், துறவரமாக சென்று விடுவோம் என்று சொன்னார்கள். இது போன்றுதான் இந்த உம்மத்துடைய நிலைமை. எனவேதான் அல்லாஹ் யூதர்களை ஒவ்வொரு வசனத்திலும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்கிறான், யூதர்களை போன்று நீங்கள் செல்லாதீர்கள், யூதர்களுடைய வழியிலே நீங்கள் செல்லாதீர்கள் என்று. சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருந்தோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து 1000 ஆண்டுகள், 10 தலைமுறை, 10 நூற்றாண்டுகள் ஷைத்தான் பெரும் பாவத்தில் தான் தள்ள முயற்சி முடிஞ்சிச்சு தவிர, கொலை களவு போன்ற குற்றங்களெல்லாம் தள்ள முடிஞ்சிச்சு தவிர, அல்லாஹ் மன்னிக்காத அந்த பெரும் குற்றத்திலே தள்ள முடியவில்லை. பார்த்துக்கிட்டே இருந்தான். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள்லேயே, ஷைத்தானுடைய வழிகேடுகள்லேயே மிகப்பெரிய வழிகேடு என்ன? ஒரு அடியானை ஷிர்க்கிலே தள்ளிவிட வேண்டும், ஒரு அடியானை குஃப்ரிலே தள்ளிவிட வேண்டும். ஏன்? 1000 ஜினா செய்தவனையும் 1000 முறை கொலை செய்தவனையும் கூட அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரு முறை ஷிர்க் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மரணித்த எவரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் நபியினுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நபியினுடைய மகனாக இருந்தாலும் சரி, நபியினுடைய சாச்சாவாக இருந்தாலும் சரி. இப்போ என்ன செய்தான் ஷைத்தான்? என்ன செய்யறது இதுக்கு? பாருங்க, இதான் ஷைத்தானுடைய முதல் வஸ்வசா. எப்போதுமே எடுத்த எடுப்பில் நேராக வரமாட்டான். வந்தான் மனிதர்களிடத்தில், மாதா ததுகுருன ஃபி ஃபுலான் கதா வ கதா ஒமாதா தகுலுன ஃபி ஃபுலான் இப்னி ஃபுலான், இன்ன ஆளை பற்றி உங்களுடைய என்ன உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? இன்ன ஆளை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? ஓ, அவர்களா நல்லவர்கள் ஆயிற்று, சாலிஹின்கள் ஆயிற்று. அப்படியா? இப்படி மரணித்தவர்களை, இறந்த நல்லோரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தான் ஒரு காலம். அடுத்து வந்தான், அவர்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு உள்ளச்சம் வருவதை பார்க்கிறேன், அவர்களை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருவதை பார்க்கிறேன். ஏன் நீங்கள் அவர்களை போன்று உருவங்களை செய்து வைத்துக் கொண்டால் அவர்களுடைய நினைவு உங்களுக்கு கூடுதலாக வரும். அவர்களை நீங்கள் கூடுதலாக நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு கூடுதலாக வருமே. பார்த்தீங்களா? இது எதில் உள்ள ரிவாயத்து? புகாரியில் உள்ள, சஹீஹுல் புகாரியில் உள்ள ரிவாயத்து. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? கொண்டு போய் தள்ளக்கூடிய கடைசி வேலை என்ன? ஷிர்கில் தள்ளணும். அதுக்கு ஷைத்தான் கொண்டு வர்றது என்ன? அல்லாஹ் மேல பிரியத்தை சொல்வதை போன்று, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுப்பது போன்று, அல்லாஹ்வுடைய பயத்துக்கு துணை போவதை போன்று. அப்படி போனாதான் மனிதனை வழிகெடுக்க முடியும். வர்றான், ஆமா நல்ல யோசனை தானே, நல்ல யோசனை தானே, சரி நல்லவர்களுடைய சிலைகளை வரைந்து வைத்துக் கொள்கிறார்கள். அடுத்து வர்றான் சைத்தான், இதெல்லாம் உருவங்களாக இருக்குது, படமாக இருக்குது, நல்ல பக்கா சிலையாக கல்லில் செஞ்சுக்குங்க, பாறையில் செதுக்கி கொள்ளுங்க, அது ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு. அப்படியே அதுவும் நல்ல யோசனை தான், செதுக்குகிறார்கள். ஒரு தலைமுறை இப்படியே செல்லுகிறது. இவர்கள் இறந்து விடுகிறார்கள். அடுத்த தலைமுறை வருகிறது. இந்த பிள்ளைகளிடத்திலே வருகிறான் சைத்தான். என்ன, அந்த சிலையிடம் செல்லவில்லையா? உன்னுடைய தந்தை அந்த சிலையை மரியாதை செய்தார், அந்த சிலையை வணங்கினார், தன் தேவைகளை அந்த சிலைகளிடத்தில் தான் வேண்டினார், தன் தேவைகளை அந்த சிலைகளிடத்தில் தான் கோரினார், பிரார்த்தித்தார். அதற்காக நேர்ச்சி செய், அதற்கு முன்னால் நின்று பணி, அதற்கு முன்னால் நின்று வழிபாடு செய், உனக்கும் மழை பொழியும், உனக்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்மு இல்லை. அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அந்த சிலைகளை வழிபட ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் முதலாக ஆரம்பமாக ஷிர்க் தோன்றியது. சரியா? இப்போ வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே ஷைத்தான் எப்படி இந்த ஷிர்க் என்ற பாவத்தை கொண்டு மனிதர்களை வழிகெடுக்கிறான், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமிலே ஷிர்கிலே தள்ள முயற்சி செய்தானோ அது போன்ற ஒரு முயற்சி. ஆனால் டெக்னிக் மட்டும் கொஞ்சம் மாற்றம், டெக்னிக் மட்டும் கொஞ்சம் மாற்றம், அந்த உருவங்கள், அந்த வெளிப்படைகள் மட்டும் கொஞ்சம் மாற்றம். இப்போ ஒரு முஸ்லீமை போய் ஒரு சாமியார் காலில் உழுவுச்சுன்னா உழுவானா? ஒரு முஸ்லீமை கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கிற குராஃபிகளையே வைத்துக் கொள்ளுங்களேன், சாமியார் காலில் உழுங்கன்னு சொன்னால் உழுவானா? அல்லது ஒரு முஸ்லீமை கூட்டிகிட்டு போய் ஒரு சர்ச்சில் உள்ள பாதிரியார் காலில் விழுனா விழுவானா? அது எப்படி பாவமாச்சு, அது எப்படி விழுவுறது? ஆனால் அதே சமயத்தில் ஒரு முஸ்லீமை கூட்டிகிட்டு போய் ஒரு ஷேக் காலில் உழுகிறதா இருந்தால் ஷிர்கில் தள்ளணும். அது நீ சாமியார் காலில் விழுந்தாலும் சரி, பாதிரியார் காலில் விழுந்தாலும் சரி, ஷேக்கு காலில் விழுந்தாலும் சரி.
அப்ப இவனை ஷிர்கில் தள்ளுறதா இருந்தா ஷேக்குன்னு ஒருத்தரை கொண்டு வரணும், அவுலியான ஒருத்தரை உருவாக்கணும், அவர்களுக்கென்று பல அற்புதங்கள் இருப்பதாக இவங்களுடைய எண்ணத்தில் கொண்டு வரணும். அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த விஷயங்கள், கராமாத்துகள் இருக்குதா இல்லையா, இதையெல்லாம் ஒரு காரணமாக ஒரு சாதனமாக பயன்படுத்தலாம். ஓ நல்லவர்கள் ஆயிற்று, கபருக்கு மரியாதை கொடுப்பதற்கென்று ஒரு அளவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இல்ல, அந்த அளவு பத்தாது, இவங்களெல்லாம் அவுலியாக்கள் ஆயிற்று, அவுலியாக்களுடைய கபர் ஆயிற்று. எப்படி வர்றான் பாருங்க ஷைத்தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன செய்யறது? அவுலியாக்களுடைய கபர், சாதாரண கபரை ஜியாரத்து பண்ணாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இப்படி வருதுன்னு சொன்னா, அவுலியாக்களுடைய கபரை ஜியாரத்து செஞ்சா எவ்வளவு ஞாபகம் வரும். எப்படி பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொதுவாக கபரை போய் ஜியாரத்து பண்ணுங்க. அது யாருடைய மன்ன காஃபிருடைய கபராக இருந்தாலும் சரி, என்னங்க, ஒரு காஃபிருடைய கபராக இருந்தாலும் சரி, அந்த கபரை நீங்க பார்க்கும் பொழுது நானும் நாளையும் இப்படித்தானே இந்த மண்ணறையிலே அடக்கப்படுவேன், இந்த குழிக்குள் தள்ளப்படுவேன் என்ற பயம் வர வேண்டும். சைத்தான் வந்தா அவுலியாக்களுடைய கபராச்சு, ஜியாரத்து பண்ண போம். இப்போ இந்த ஊரில் உள்ள கபரை விட்டா அந்த ஊரில் ஒரு அவுலியா அடங்கியிருக்கிறாரு, போய் ஜியாரத்து பண்ண போவோமே, அதை பார்த்தா இன்னும் ஞாபகம் வருமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்களா? இல்லை. இருந்தாலும் வரம்பு மீறுதல், இதான் மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். ஜியாரத் என்ற ஒரு அனுமதியை வைத்துக்கொண்டு அதிலே வரம்பு மீறுதல், ரசூலுல்லாஹ் காட்டிய அளவை விட அடுத்து செல்லுதல். போனாங்க, போயிட்டு வரும் பொழுது ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப நைட்டில் வர முடியல, தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்ன செய்யறது? தங்கணுமே, எங்கே போய் தங்குறது, யார் வீட்டில் இடம் கொடுப்பாங்க? அப்போ கொஞ்சம் கட்டடமாக ஒரு கட்டிட்டோம்னா வர்றவங்க போகிறவங்க தங்கிப்பாங்களே. எப்படி வருது பாருங்க, குப்பா கபரு தர்கா. புரியுதா உங்களுக்கு? கட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. கட்டினதுக்கு பிறகு அங்கே நைட்டில் தங்க ஆரம்பித்தாங்க. இதை தான் ஷைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். கனவுல வர்றான் ஷைத்தான், எல்லா ஊசலாட்டங்களையும் அவனுடைய ஷைத்தானுடைய சேட்டைகளையும் செய்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்? ஆஹா, அவுலியாவுடைய கராமத்து, அவுலியா வந்து கொடுத்துட்டாரு, அவுலியா ஆபரேஷன் பண்ணிட்டாரு, அவுலியாவுடைய கராமத்து ஊசலாட்டங்களை போடுகிறான். உடனே வீட்டுக்கு வர்றான், அங்கே பார்த்தா ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்குது. ஷைத்தான் உள்ளத்தில் போடுறான், பத்தியா அவுலியாவுடைய கபரில் போய் தங்கிட்டு வந்தோன்னு உனக்கு பரக்கத்து வந்துருச்சு பத்தியா, உனக்கு வியாபாரம் கூடிருச்சு பத்தியா, உனக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைச்சிருச்சு பத்தியா, நீ பரீட்சையில் பாஸ் ஆகிட்ட பத்தியா, உன்னுடைய மனைவி புள்ள உண்டாயிட்ட பத்தியா, முடிஞ்சு போச்சு. கொண்டாந்து இணைச்சானா இல்லையா? பாருங்க, ஜியாரத்து என்ற ஒரு சுன்னத்தை நீங்கள் வரம்பு மீறி செய்யும்படி ஆக்கினான். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை தூதருடைய வழிமுறையை மீறி அந்த ஜியாரத்திற்கு சென்றீர்கள். அங்கே ஷைத்தான் எப்படி தள்ளுகிறான்? அங்கே ஷிர்கிலே தள்ளுகிறான். சரி, ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு போய் ஒரு கோயிலில் உள்ள சாமியாருக்கு, ஒரு கோயிலில் உள்ள சாமி சிலைக்கு பூஜை போடுனா போடுவானா? போட மாட்டான். ஒரு குராஃபி போடுவான், எவ்வளவுதான் பெரிய குராஃபியா இருந்தாலும் போடுவானா? ஒரு நிறுத்தி இருக்கிற சிலைக்கு அவன் போட மாட்டான். அப்ப இவனை என்ன செய்யணும்? அவுலியாக்கள்ங்கிற பேர்ல தான் வழி கெடுக்கணும், நல்லவர்கள் என்ற பேர்ல தான் வழி கெடுக்கணும். நல்லவர்களுடைய கபரு இங்கே நீ நேர்ச்சை பண்ணிக்க. செய்கிறாங்களா இல்லையா? பூஜை போடுறது, போர்வை போத்துறது, நேர்ச்சி செய்யறது, கொண்டு போய் தள்ளானா இல்லையா? ஒரு நசராணியை வழிகெடுப்பதாக இருந்தால், ஒரு நசராணி ஒரு முஸ்லிம் ஷேக்குடைய காலில் வந்து விழுவ மாட்டான், அவனுக்கு ஒரு பாதிரியார் அங்கே வை. ஒரு முஷ்ரிக்கை வழிகெடுப்பதாக இருந்தால் அவனை வழிகெடுப்பதற்கு அங்கே ஒரு சாமியாரை வை. இப்படி ஷைத்தான் முதலிலே ஷிர்கிலே தள்ளுவதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்குகிறான். அந்த சூழ்நிலையின் ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக, ஒரு சுன்னாவான ஒரு காரியமாக இருக்கும். அதிலே வரம்பு மீற வைப்பான். அந்த சுன்னாவான காரியம் அதோடு நின்று விடாமல் அதிலே வரம்பு மீற வைப்பான். இதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை இறை இல்லமும் இன இல்லமும் என்ற தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இதோடு இதை நிறுத்திட்டு நம்ம அடுத்த சில விஷயங்களுக்கு போவோம், ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ ஷிர்க், இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஷைத்தானுடைய பெரிய வலை என்ன தெரியுமா? ஷிர்கிற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனை விபச்சாரத்திலே தள்ளுவது, ஜினாவிலே தள்ளுவது, அசிங்கமான மானக்கேடான காரியங்களிலே தள்ளுவது. அடுத்ததாக சூது, குடி, இது போன்ற ஆசாபாசங்கள், இது போன்ற மன இச்சைகளிலே தள்ளுவது. காரணம் என்ன? இதிலே ஒரு மனிதன் மூழ்கிவிட்டால் கடைசியில் அவன் ஈமானை இழக்க வேண்டிய நிலைக்கு வந்து விடுவான். ஒரு பெரும்பாவங்கள் இருக்கிறதே, இந்த பெரும்பாவங்கள் எப்படி என்றால், அடியான் இந்த பெரும்பாவங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, இந்த பெரும்பாவங்களிலே நிலைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் வரை பாவத்தை பாவம் என்று கருதி செய்து கொண்டிருப்பான், ஒரு பயத்தோடு செய்து கொண்டிருப்பான்.
இப்படி இவன் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பாவத்தை ஒரு முறை இவன் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது. ஒரு பாவத்தை அவன் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி. தௌபா செய்து விட்டால் அந்த கருப்பு புள்ளி அழிக்கப்படுகிறது. இல்லை என்றால் அந்த புள்ளி அப்படியே அடுத்து பாவம் செய்யும் போது புள்ளி ஏறிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்கின்ற பாவங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே துருவாக ஏறிவிடுகிறது. கடைசியில் உள்ளம் முழுமையாக கருப்பாக ஆனதற்கு பிறகு தௌபாவுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. பாவத்தை நன்மையாக கருதி செய்து விடுகிறான். எப்படி இன்று செய்கிறார்கள் அல்லவா? மௌலூது ஓதுறவங்கள்ட்ட போய் இது ஷிர்க்குன்னு சொன்னா நம்மளை கொலை பண்ணி போட்டுருவானு. அவன் அதை நன்மை என்று கருதி செய்கிறான், பெரிய ஈமான் என்று கருதி செய்கிறான், ரசூலுல்லாஹ்வின் மீது முஹப்பத் என்று செய்து கொண்டிருக்கிறான். அதே போலதான் இந்த ஆசா பாசங்கள் ஊசலாட் ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிறான். ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை உங்களுக்கு கூறினோம் அல்லவா? அதிலே இன்னொரு நுணுக்கத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆதிஹிமா. ஆதமை அசிங்கப்படுத்த நினைத்தான், அவருடைய ஆடையை அவரிலிருந்து கழட்ட முயற்சி செய்தான். எப்பொழுது அந்த கனியை சாப்பிட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்திருந்த ஆடை கழன்று விட்டது. ஃபதஃபிகா யக்ஸிஃபானி மின் வரக்கில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய இலைகளை கொண்டு தங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைக்க முயற்சி செய்தார்கள். ஆஷா பாஷங்கள். இதற்கு ஷைத்தான் பயன்படுத்துகிற மிகப்பெரிய துணை என்ன? அன்னிஷா ஹபாயிலு ஷைத்தான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள். யாரும் கோச்சிக்காதீங்க. உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். சொன்னார்கள், இத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயீல் கானத் ஃபின் நிசா. இஸ்ரவேலர்களுடைய முதல் குழப்பம் எங்கே இருந்தது? பெண்களில் இருந்து ஆரம்பமானது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு என்று ஹிஜாப், இந்த ஆடையில தான் பெண்கள் போகணும். அதுவும் ஒரு ஒழுக்கத்தை, அந்த ஹிஜாப் என்ற ஆடை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஹிஜாப் ஆடை எப்படி இருக்கு? ஹிஜாப் பர்தா அது ஒரு தனி கவர்ச்சியான ஆடையாக ஆகிவிட்டது. சாதாரணமாக அணிகின்ற சுடிதாரை விட கவர்ச்சியை காட்டக்கூடிய ஆண்களுடைய பார்வைகளை சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஹிஜாபு மாறிவிட்டது. எத்துணை அலங்காரங்கள்! யார் இந்த ஆடைகளை அணிகிறார்களோ என் சகோதரிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன், உடனடியாக இதை மாற்றுங்கள். இந்த ஆடையை நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அணிந்தால் நாளை மறுமையிலே குற்றவாளிகளாக அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் வெளியே போகும் பொழுது பார்வை தாழ்த்தி இருக்கணும், பாதையினுடைய ஓரத்தில் போகணும். இன்னைக்கு பாருங்க எப்படி போறாங்க. அதே போல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அடுத்தவருக்கு வாசனை வீசும்படியாக பெண்கள் செல்லக்கூடாது. கடுமையா தடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அய்யும் இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் பிகௌமின் லியஜிது ரிஹஹா ஃபஹிய கதா வகதா யானி ஜானியா. ஒரு பெண் நறுமணம் பூசி ஆண்களுக்கு மத்தியில் நடந்து வருகிறாள். இந்த ஆண்கள் தன் நறுமணத்தை நுகர வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண் இப்படிப்பட்டவள். சில ஹதீசுகளிலே வெளிப்படையாக சொன்னார்கள், இவள் விபச்சாரத்தின் பக்கம் செல்கின்றவள், இவள் விபச்சாரத்தின் பக்கம் செல்கிறவர். எப்பொழுது ஒரு பெண் வெளியே செல்கிறானோ ஷைத்தான் ஆஹா வழிகெடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழி எனக்கு கிடைத்து விட்டது, அலங்கரிக்கிறான். அவர்களின் பக்கம் ஆண்களுடைய பார்வைகளை திருப்புகிறான். எனவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒழுங்கை, ஒரு கட்டுப்பாட்டை, ஆண் பெண் கலப்புக்கிடையிலே ஒரு பெரிய இடைவெளியை கொண்டு வந்து காட்டுகிறது. காரணம், இந்த ஜினா, இந்த விபச்சாரம், இந்த கள்ள தொடர்புகள், இந்த முறையற்ற பழக்கங்கள் ஒரு சமுதாயத்திடத்திலே பரவி விடுமாயின் முடிந்தது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கிக் கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சமுதாயத்திடத்திலே வட்டி, எந்த சமுதாயத்திடத்திலே விபச்சாரம் பெருகிவிடுமோ அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் வேதனையை கொண்டு அடிப்பான். ஆகவே தான் குர்ஆனிலே ஒன்றுக்கு பல முறை ஷைத்தானை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லுகிறானோ, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு எதை ஏவுகிறான்? கெட்டதை ஏவுவான்.
ஷைத்தான் உங்களுக்கு எதை ஏவுவான்? அசிங்கமான மானக்கேடான காரியங்களை உங்களுக்கு ஏவுவான். இந்த ஷைத்தான் மனிதர்களுக்கு அலங்கரிப்பான், விபச்சாரத்தை அலங்கரிக்கிறான், அந்நிய பெண்களுடன் உண்டான தொடர்புகளை அலங்கரிக்கிறான் என்று பார்க்கிறோம். எத்தனை முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஹராமான இந்த தொடர்பிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பம் என்ன? ஆரம்பம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு செயல், அலங்கரிக்கப்பட்ட ஒரு காட்சி. தங்களுக்கு தாங்கள் செய்கின்ற செயல்களை நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். அடுத்து பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஆபத்திலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஜினா எவ்வளவு பயங்கரமான குற்றம் தெரியுமா? விபச்சாரம் எவ்வளவு பயங்கரமான பாவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, மறுமையிலே இந்த விபச்சாரிகளை, விபச்சாரம் செய்த ஆண்கள் பெண்களை அல்லாஹ் வேதனை எப்படி செய்வான்? ஒரு பெரிய அடுப்பு தண்ணூர், அதனுடைய வாய் குறுகலானது, அதனுடைய வயிறோ மிக பெரியது. குறுகலான அடுப்பு, ஒரு பானையை போன்று. அதில் நெருப்பு மூட்டப்பட்டு நிர்வாணமாக விபச்சாரம் செய்த ஆண்களையும் பெண்களும் எரிக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விபச்சாரம் செய்த ஆண் பெண்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சீல் ஷலங்கள் தான் கசீக், நரகத்தினுடைய அந்த நரக பாவிகளுக்கு புகட்டப்படக்கூடிய அந்த சீல் ஷலங்கள் என்பதாக. அதிலிருந்து நரகவாதிகள் எல்லாம் பாதுகாப்பு தேடுவார்கள். இந்த நாற்றத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று. நாளை மறுமையிலே கேவலப்படுத்தப்படுகின்ற நிலை இது. துன்யாவிலே அல்லாஹ் நிர்ணயித்த தண்டனை என்ன? திருமணமானவன் ஜினா செய்திருந்தால் கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். குர்ஆனில் இந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தது. பின்பு இந்த வசனத்தின் ஓதுதலை அல்லாஹ் எடுத்து விட்டான். சட்டம் அமலிலே இருக்கிறார். திருமணம் செய்யாத ஆண் ஜினா செய்து விட்டால் 100 கசையடி அடியுங்கள். தண்டனைகளிலே மிக பயங்கரமான தண்டனை. கருணை உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். எவ்வளவு பயங்கரமான குற்றம் இன்று பாருங்கள். சர்வ சாதாரணமாக இன்று ஆங்கிலேயர்கள், இன்று மாற்றார்கள் இந்த ஜினாவிற்குண்டான வழிகளை எப்படி சொல்கிறார்கள்? உதாரணத்திற்கு ஃப்ரெண்ட்ஷிப். என்னங்க ஃப்ரெண்ட்ஷிப்? நட்பு வைத்துக் கொள்கிறோம். யார் வேண்டுமானாலும், யார் நட்பு தானே இது, இதில் என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய ஆண் நண்பன், என்னுடைய பெண் நண்பி, என்னுடைய தோழி. பார்க்கிறேன் பள்ளிக்கூடங்களிலே இப்படி கட்டாயமான பழக்கத்தை உருவாக்குகிறார்கள், அதற்குண்டான வழிமுறைகளை உருவாக்குகிறார்கள். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம், நண்பராக பழகுகிறோம். கடைசியிலே என்ன நடக்கிறது? விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அன்றாட பத்திரிகைகள் இதற்கு சாட்சிகள். உலகளாவிய அளவிலே வரக்கூடிய எங்கு இஸ்லாம் இல்லையோ, எங்கு இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இல்லையோ, அங்கு நடக்கின்ற அசிங்கங்கள் அன்றாட பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையிலே வைத்து பிரஸ்தாபித்து சொல்வதற்கு தேவையே கிடையாது. என்ன செய்கிறார்? கல்யாணத்திற்கு முன்னால் ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதுவும் அந்த பெண் அறியாமல் பார்ப்பதற்குத்தான் அனுமதி, அவ்வளவுதான். அடுத்து கல்யாணம் தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் என்று ஃபிக்ஸ் ஆன உடனேயே இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் 2 பேரும் தனிமையில் சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. எத்துணை கல்யாணங்கள் பேச்சோடு நின்று விடுகின்றன தெரியுமா? எத்தனை வீடுகளிலே இது தவறான உறவுகளை ஏற்படுத்தி, தவறான பழக்கங்களை ஏற்படுத்தி, நாசத்தை ஏற்படுத்தி விடுகிறது தெரியுமா? அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஊசலாட்டங்கள், மிகப்பெரிய வழிகேடுகளில் ஒன்று என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த மனிதனை மதுவின் பக்கம் தள்ளிவிடுவது. எப்படி? குடிக்கின்ற பழக்கத்திற்கு இவனை அடிமையாக்குவது. சில பேர் நினைக்கிறாங்க குடி இருந்துச்சுன்னா சாராய கடையில் போய் பாட்டில் வாங்கி குடிக்கிறதான். போதை எதுவாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி அது ஹராம். புகையிலையாக இருந்தாலும் சரி, பாக்காக இருந்தாலும் சரி, சிகரெட்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு திடப்பொருளாக இருந்தாலும் சரி, போதை ஊட்டக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இந்த மார்க்கம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஹம்ர் என்று சொன்னால் அரபுகளிடத்திலே திராட்சையிலிருந்தோ அல்லது கோதுமையிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த ஒரு சாராயத்திற்கு ஹம்ர் என்று சொல்வார்கள். யமன் நாட்டிலிருந்து ஒரு கூட்டம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பார்லியிலிருந்து ஒரு பானத்தை தயார் செய்கிறோம், அதை நாங்கள் குடிப்பதால் எங்களுக்கு உடல் ஆற்றல் ஏற்படுகிறது. குடிப்பதால்
உடல் ஆற்றல் ஏற்படுகிறது, நாங்கள் அதிகமாக உழைக்க முடிகிறது, எங்களுடைய உழைப்பினுடைய களைப்பு எங்களுக்கு தெரிவதில்லை, அந்த பானத்தை நாங்கள் குடிக்கலாமா? இன்று சிலர் இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியில் இருக்கின்ற இந்த மதுபானத்திற்கு எப்படி புதிய புதிய பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சஹாபி கேட்கிறார், யமனிலிருந்து வந்தவர், அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரிவாக கேட்கல. கேட்டாங்க, அயுஸ்கிரு, அது போதை ஊட்டுகிறதா? அது யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப குடிச்சா போதை வரும், கொஞ்சம் குடிச்சா போதை வராது. என்ன சொன்னார்கள்? ரொம்ப குடிச்சாதான் போதை வரும், கொஞ்சம் குடிச்சா? அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கருணை மழையை பொழிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நம் சார்பாக நற்கூலி கொடுப்பானாக. என்ன சொன்னார்கள்? மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகம் குடிப்பதால் போதை வருகிறதோ அதை கொஞ்சம் குடிப்பதும் ஹராம் தான். எப்படி? சில பேர் வெத்தலை பகல கொஞ்சோண்டு புயல தாங்க, கொஞ்சம் புயல வச்சா போதை ஒன்றும் அவ்வளோ வராது. செய்கிறாங்களா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, மது அருந்துவது எப்படி ஹராமோ அது போன்றுதான் இந்த புகையிலை, இந்த பவுடர்கள், இந்த பான்புராக்குகள், இன்னும் எத்துணை எத்துணை டிசைனாக இன்று உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ. அல்லாஹ் ஏன் அதை தடை செய்தான்? நம்முடைய உடலுக்கு கெடுதி, நம்முடைய உயிருக்கு கெடுதி, நம்முடைய ஒழுக்கத்துக்கு கெடுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹம்ர் உம்முல் ஹபாயிஸ். மது என்ன? எல்லா பாவத்திற்கும் தாய் ஆணிவேர். அது எல்லா பாவத்திற்கும் ஆணிவேர் மது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர் லியசுத்தகும் அன் ذிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ். சூதாட்டத்தின் மூலமாக, மதுவின் மூலமாக ஷைத்தான் என்ன விரும்புகிறான் தெரியுமா? உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை, உங்களுக்கு மத்தியிலே குரோதங்களை, உங்களுக்கு மத்தியிலே கொள்ளைகளை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் தங்களை பெரிய முன்னேறிய நாடுகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? ஒரு செகண்டுக்கும் கொள்ளைகள். ஏன் தெரியுமா? எங்கிருந்து? அந்த சூதாட்ட கிளப்புகளில் இருந்து, அங்க குடிக்கின்ற கிளப்புகளில் இருந்து. அந்த குடிக்கின்ற கிளப்புக்கு பக்கத்தில் எப்போதும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியும் 4 போலீஸ் வேணும் நின்றுகிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் கொலை நடக்கும் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு, எவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சு. எப்போது இந்த அரசாங்கம் போதையை அனுமதித்ததோ, சட்டமாக ஆக்கியதோ, சட்டத்திற்கு உட்பட்டதாக ஆக்கிய அரசாங்கம் சார்பாகவே இந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டதோ, என்ன ஆச்சு இன்னைக்கு? என்னங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனை குடிக்க சொல்றீங்க, குடிக்கிறதுக்கு அனுமதி தரீங்க, குடிச்சதுக்கு பிறகு தப்பு பண்ணாதீங்கிறீங்க. முடியுமா இது? குடிச்சுக்க, ஆனா குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. எப்படிங்க? என்ன செய்வான்? வண்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டா போவான். வண்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டா போவான். 2 வீலர்ல ஒருத்தன் போறான், மது கடையில் நிற்கிறான், குடிச்சு முடிச்சாச்சு, குடிக்கிற வரைக்கும் உனக்கு அனுமதி, குடிச்சதுக்கு பிறகு வண்டி ஓட்டாதானே வண்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டா போக முடியும். ஏன் இந்த ஆக்சிடென்ட்கள், கற்பழிப்புகள், எத்துணை கற்பழிப்புகள் நடக்கின்றன? இந்த கற்பழிப்புகளுடைய, இந்த அசிங்கங்களுடைய ஆரம்பம் என்ன? குடிகாரர்கள். குடிக்கிறவன் கற்பழிக்கிறான். எத்துணை, நான் பொதுவாக சொல்லுகின்றேன், நன்மைக்காக சொல்லுகிறேன். இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த சீடிகளை கேட்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களுடைய நன்மைக்காக, உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக, இந்த சமூகத்தின் நன்மைக்காக, இந்த இந்திய நாட்டு மக்களின் நன்மைக்காக சொல்கின்றேன். என்னுடைய உடன் பிறப்புகளின் நன்மைக்காக நான் சொல்லுகின்றேன். இன்று பாருங்கள், சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு காஷ்மீருடைய அந்த மாநில அவையே பிரதிபலிக்கச்சு, சின்ன பின்னமாக்கிருச்சு. என்னங்க? விபச்சார கேஸ். என்னங்க, எனக்கு ரொம்ப நாள் சும்மா பேப்பரில் படிக்கிறேன். அங்கே உள்ள ஒரு பெண்ணு காஷ்மீரில் உள்ள இளம் பெண்களை, சிறுமிகளை எல்லாம் என்ன செய்திருக்கிறாள்? விபச்சாரத்திற்கு அனுப்பியிருக்கிறாள். சின்ன பிள்ளைகளை யாருக்கு, எங்கே அனுப்பியிருக்கிறார்? அரசியல் அதிகாரிகளுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த விபச்சாரம்? எப்பொழுது மனிதன் மதுவை கையில் எடுக்கிறானோ அடுத்து விபச்சாரத்திற்கு செல்லுவான். ஆகவேதான் பார்க்கிறோம், ஒழுக்கமுள்ள அதிகாரிகள், ஒழுக்கமுள்ள அரசியல்வாதிகள் மதுவின் பக்கம் செல்ல மாட்டார்கள். யார் மதுவிற்கு செல்லுகிறானோ அடுத்து அவனுடைய கால் விபச்சாரத்தின் பக்கம் செல்லும். மது விபச்சாரம் வந்துவிட்டால் அடுத்து கொலை வரும்.
மது விபச்சாரம் வந்து விட்டால் அடுத்து என்ன வரும்? கொலை வரும். இது அல்லாஹ் விதித்த நியதி, இதை மாற்ற முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் இந்த மதுவை முற்றிலுமாக தடை செய்கிறான். ஷைத்தான் என்ன செய்கிறான்? முதல்ல எத்தனை வரலாறுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலருடைய ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு வணக்கசாலி, இவரை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும் என்று ஷைத்தான் முயற்சி செய்கிறான், முடியவில்லை. என்ன செய்கிறான்? முதலிலே வருகிறான், ஜினாவின் பக்கம் தூண்டினான், கொலையின் பக்கம் தூண்டினான், எதுவும் அங்கே முடியவில்லை. ஆஹா, மதுவை கொண்டு வருகிறான், குடிக்க சொல்கிறான், ஆசை ஊட்டுகிறான், மதுவை குடிக்கிறார். போதை தலைக்கேறுகிறது, போதை தலைக்கேறுகிறது. அடுத்து அந்த பெண்ணை கொண்டு வருகிறான், பெண்ணின் மீது பார்வைப்படுகிறது, ஆசை ஏற்படுகிறது. அந்த பெண்ணை அடைய நினைக்கிறாள். அங்கே அந்த பெண்ணுடைய மகன் இருக்கிறான். அந்த மகன் தடையாக இருக்கும் காரணத்தால் அந்த மகனை கொலை செய்கிறான். பிறகு அந்த பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய உதாரணம். பாருங்கள், என்று உலகத்திலே எந்தெந்த நாடுகளிலெல்லாம் இந்த மது அனுமதிக்கப்பட்டு இந்த குடிகாரர்களாக இருக்கிறார்களோ அங்கே விபச்சாரங்கள், அதற்கு பிறகு கொலை கொள்ளைகள். மனிதனுடைய நிலைமை இது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹம்ரை முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கினான், தடுத்தான். ஷைத்தான் இந்த மதுவின் மூலமாக உங்களை வழிகெடுக்க நாடுகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களுக்கு மத்தியிலே குரோதத்தை உண்டு பண்ண நாடுகிறான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஒன்று என்ன? இந்த மதுவை அலங்கரித்து காட்டுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அவர்கள் என்ன செய்வார்கள்? மதுவுக்கு வேறு ஒரு சாராயத்திற்கு வேறு ஒரு பெயரை சொல்லி அதை குடிப்பார்கள். இந்த அரபு நாடுகளில் இருக்கின்ற சில, எங்கே இஸ்லாம் பின்பற்றப்படவில்லையோ, எங்கே இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இல்லையோ, அங்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளை கேட்கிறோம். இங்கு கூட சிலர்கள் அது போன்று சொல்வதாக கேள்விப்படுகிறோம். என்னங்க மதுவுக்கு என்ன பேர்? எனர்ஜி ட்ரிங்க். மதுவுக்கு என்ன பேரு? உற்சாக பானம். எப்படி சாராயம் சொன்னா தானே குடிக்க கூடாது, இது உற்சாக பானம். இது ரொம்ப லிட்டர் கணக்கில் குடிச்சாதாங்க போதை வரும், நாங்க கொஞ்சமா குடிச்சுக்கிறோம். அல் அஷ்ரிபத்து ரூஹானியா, ஆன்மீக பானம். எப்படியெல்லாம் பேர் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடை செய்தார்கள். மது மட்டுமல்ல, இந்த மதுவனுடைய எல்லா வகைகளையும் இஸ்லாம் தடை செய்கிறது. போதை ஊட்டக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி. இன்று பல நாடுகள் எல்லாம் உஷாராகி இப்பதான் திருந்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிகரெட்டு குடிக்கிறத பத்தி என்னங்க, சிகரெட்டு குடிக்கிறத பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கங்களுக்கு அறிவு வந்திருக்குது. பொது இடங்கள்ல குடிக்காதீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? எப்போதுமே குடிக்காது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? யாருக்காக? உன் நன்மைக்காக, உன் குடும்பத்தின் நன்மைக்காக. இன்னைக்கு பாருங்க, பல இடங்களில் பார்த்துருக்கலாம் நீங்க. அந்த சாராய கடைகளில் குடியை கெடுக்கும், குடி நாட்டை கெடுக்கும், குடி குடும்பத்தை கெடுக்கும். அப்ப எதுக்கு அது? சிகரெட் ஸ்மோக்கிங் மேக்ஸ் கேன்சர். புகைப்பிடிப்பது கேன்சரை உண்டாக்கும். இப்ப வேற அரசாங்க சட்டம், மண்டை ஓட்டை போட்டு விற்கலாமா? இல்லைங்க, நான் அரசாங்கத்தை தமாஷைகிறேன் என்னாதீர்கள், வேதனையை சொல்கிறேன். எப்போது அது மனிதனுடைய உயிர் பொருள் உடம்புக்கு கெடுதியோ அதை முற்றிலுமாக தடை செய்யுங்கள். அதற்கு முன்னால் மக்களுக்கு ஆன்மீகத்தை உண்டாக்குங்கள். சட்ட ரீதியாக ஒரு மனிதனை திருத்தி விட முடியாது. இறை அச்சத்தை கொண்டு திருத்துங்கள், ஒழுக்கத்தை கொண்டு திருத்துங்கள். மண்டை ஓட்டை போட்டு வித்துக்கலாம். நான் கேட்குற உதாரணத்துக்கு, இந்த சிகரெட் குடிக்கிறவங்களை பார்த்து நம்முடைய ஷேக் முஹம்மதுல் ஜிபாலி ஒரு அழகான உதாரணம் எழுதினாங்க. நீங்கள் ஒரு கடையில் போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க, ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, அல்லது ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட் என்ன? 4/8/2009. 3/8/2009 எக்ஸ்பயர்னு போட்டிருக்கு. என்னங்க, 3/8/2009 எக்ஸ்பயர்னு போட்டிருக்கு. இன்னைக்கு 4ஆம் தேதி காலையில் சுபுவுக்கு பிறகு அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்குவீங்களா? அந்த பிஸ்கட்டை வாங்குவீங்களா? ஏங்க, 3ஆம் தேதியே இருந்தால் கூட வாங்க மாட்டீங்க. இன்னைக்கு இது எக்ஸ்பைரி ஆகுதுப்பா, இது எதுக்குப்பா வாங்க, இதை விட்டுருப்பா, வேற வாங்குவோம். செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உஷாராயிடுவீங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே உஷாராயிடுவீங்க. வேணாம்ப்பா, பிரெட் வாங்க போறீங்க காலையில் சாப்பிட்றதுக்கு,
என்ன செய்றீங்க? இது நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகணும் போட்டிருக்கு, அப்படியே தெரியாமல் தூக்கி இப்படி வச்சுட்டு அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழித்து எக்ஸ்பைரி உள்ள டேட்டா பார்க்குறீங்களா இல்லையா? சரி, நான் கேட்குறேன், ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆயிடுறதுல அப்படி ஏதாவது பெரிய உயிர் ஆபத்தோ ஒரு கேன்சரோ ஒரு தொத்து நோயோ ஏதாவது உண்டாயிடுமா? அவ்வளோ பெரிய நோய் உண்டாக போகிறதில்ல. ஆனால் இந்த சிகரெட்டு குடிக்கிறதுனால பிரெயின் கேன்சர், மவுத் கேன்சர், தொண்டைக்குழியில் கேன்சர், குடலில் கேன்சர், அத்துணை கேன்சர்களும் இந்த சிகரெட்டால் உருவாகிறது. சிகரெட்டு குடிக்கிறவன் மட்டும் வேதனைப்படுறதில்ல, சிகரெட்டு குடிப்பவனை விட இந்த புகையை இவன் வெளியிலே விடும் பொழுது அதை நுகரக்கூடிய மக்கள் அதை விட அதிகமாக நோய்வாய்ப்படுகிறார்கள். ஏங்க இன்னைக்கு மக்கள் குடிக்கிறாங்க? அப்போ எவ்வளவு பெரிய அறிவாளிகள் என்று தங்களை நினைப்பவர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருக்கிறார்கள். இது யாரு? மேலை நாட்டுக்காரர்கள் ஏற்படுத்திய கலாச்சாரம், வியாபார தந்திரம். பெரிய சிகரெட்டு குடித்தா பெரிய அறிவாளின்னு நினைப்பு, சிகரெட்டு குடித்தா பெரிய பணக்காரன் நினைப்பு, சிகரெட்டு குடித்தா பெரிய சிந்தனைவாதி நினைப்பு, அந்த மாதிரி காட்டுறது. பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே அப்பாவி மக்கள், ஆஹா அப்போ சிகரெட்டு குடித்தா அறிவு வரும் போல இருக்கு, சிகரெட்டு குடித்தா சிந்தனை வரும் போல இருக்கு, சிகரெட்டு குடித்தா டெக்னிக்கல் ரொம்ப கூடுதலாக வரும் போல இருக்கு. எப்படி பாருங்கள், இது ஷைத்தான். யார் செய்கிறது? அவர்களை கொண்டு ஷைத்தான் செய்கிறான். யாரை கொண்டு? அவர்களை கொண்டு ஷைத்தான் செய்கிறான். பிறகு என்ன? கடைசி காலத்தில் கேன்சர், லொக்கு லொக்குன்னு இருமி சாவு, கேன்சர் வந்து சாவு, எத்தனை வேதனைகளுக்கு அவதிப்படுகிறான் பாருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இன்று இப்படி நாம் பார்க்க போனோமே ஆனால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய வழிகேடுகள், சதிவலைகள் எத்துணை இருக்கின்றன தெரியுமா? ஷிருக்கிலிருந்து ஆரம்பித்து முதலிலே ஷிருக்கிலே முயற்சி செய்வான், ஷிருக்கில் தள்ள பார்ப்போம், குஃபுரில் தள்ள பார்ப்போம், முடியலையா அடுத்து என்ன செய்யலாம்? இவனை பெரும்பாவத்தில் தள்ள பார்ப்போம். பெரும்பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன? மது அருந்துதல், விபச்சாரம் செய்தல், சூனியம் செய்தல், கொலை செய்தல், சிஹர். இன்னைக்கு பாருங்க, இந்த இதையும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் சொல்லிப்போம் விவரத்தை. சூனியம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாகி போச்சுங்க. மாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தின் தீர்ப்பு, சூனியம் செய்பவனையும் சூனியம் செய்ய சொல்கிறவனையும் அதற்கு துணை போகக்கூடியவனையும் இஸ்லாமிய அரசாங்கம் கத்தல் செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று. யார் சூனியம் செய்கிறானோ, சூனியத்திற்கு துணை போகிறானோ அவன் காஃபிராகி விட்டான். ஏன்? ஷைத்தானை வணங்காமல், ஷைத்தானுக்கு வழிபாடு செய்யாமல், ஷைத்தானை திருப்திப்படுத்தாமல் சூனியம் செய்ய முடியாது. 7 பெரும் பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிய போது சூனியத்தை சொல்கிறார்கள். இஸ்ரவேலர்களுடைய இந்த பழக்கம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே பரவி இருப்பதை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா கூட உடனே போய் மந்திரக்காரனை போய் அணுகு, அவனுக்கு செய், அதை செய், இதை செய். சூனியம் செய்கிறவன் மட்டுமல்ல, யார் சென்று செய்ய சொல்கிறார்களோ, எத்துணை பேர் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மரணம் குஃபருடைய மரணம். அவர்கள் தௌபா செய்து விலகி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு வரவில்லை என்றால் நிரந்தரமான பெரிய குஃபுரில். அது சூனியம் என்னங்க? பெரும் பாவம் என்று சொன்னால் குஃபுர், இறை நிராகரிப்பது. நீங்க தொழுதாலும் சரி, அதுக்கப்புறமா நோன்பு வச்சாலும் சரி, ஜகாத்து கொடுத்தாலும் சரி, குறிப்பாக தான் செய்த அந்த சிஹருக்காக தௌபா செய்து அதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு விலகாத வரை உங்களுடைய எந்த நல்லமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அதே போல ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், இந்த சூனியக்காரங்கள்ட்ட போறது, ஜோசியக்காரங்கள்ட்ட போறது, நல்ல காலம் கெட்ட காலம் இதெல்லாம் என்ன? பெரிய ஷிர்க்குகள். கொஞ்சம் திருப்திக்கு தானே, அவங்க சொல்றது உண்மையாத்தானே இருக்கு, நடக்குதானே செய்யுது, கேட்டு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி பெரிய ஷிர்க்கிலே ஷைத்தான் மனிதனை தள்ள முயற்சிக்கிறான், பெரிய குஃபுரிலே தள்ள முயற்சிக்கிறான், இஸ்லாமுக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறான். இன்று கோடான கோடி மக்கள் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறார்களே, இவர்களை யார் தடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன தெரியலையா? குர்ஆனை இவர்கள் படிக்கவில்லையா? இஸ்லாத்தினுடைய நன்மைகளை புரியவில்லையா? இஸ்லாத்தினுடைய சட்டங்களை இவர்கள் விளங்கவில்லையா? இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒழுக்கங்களை கொண்டு இவர்கள் திருப்தி அடையவில்லையா? திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஷைத்தான் சொல்றாங்க, உன்னுடைய அத்தா அம்மா மார்க்கத்தை விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு, உன்னுடைய பாட்டன் பூட்டன் வணங்கிய அந்த தெய்வங்களை விட்டு விட்டா நீ செல்ல போகிறாய்? உனக்கு யார் ஆதரவு கொடுப்பா? நீ முஸ்லீம் ஆயிட்டேன்னா உனக்கு எங்கே போய் வாழ்க்கை கிடைக்கும்? எந்த முஸ்லீம் முகல்லால உன்னை ஏற்றுப்பாங்க? எந்த முஸ்லீம்கள் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? உன் பொண்ணை யார் கட்டிப்பாங்க? இப்படியெல்லாம் ஊசலாட்டங்களை கொண்டு அவர்களை தடுக்கிறான். இஸ்லாத்துக்கு வந்துடுறானா அடுத்து இவனை பல வகையிலே கெடுக்க முயற்சிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே தான் அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான்.
யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், ஷைத்தான் உங்களுடைய எதிரி, ஃபத்தகிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவன் தன்னுடைய கூட்டாளிகளை, தன்னுடைய படைகளை, தன்னை அங்கீகரித்தவர்களை நரகத்தின் பக்கம்தான் அழைப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், மூமின்களே, முழுமையாக எனக்கு கட்டுப்பட்டு விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நம்முடைய ஆசைகளை அடக்கி ஷைத்தானுடைய வழிகேடுகளை விட்டு முழுமையாக அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவன் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய, நல்லோர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்கு தௌஃபீக்கை வழங்குவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. ஷைத்தானுடைய வெளிரங்கமான, உள்ரங்கமான, மறைமுகமான எல்லா ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.